Hyper-V environment இல்ல, AWS environment இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, you can go and create a VM, ஏதாவது ஒரு ரீஜன்ல கிரியேட் பண்ணிக்கங்க. Let's say ஒரு சின்ன விஎம்ஐ கிரியேட் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து மைக்ரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு ஃபெமிலியர், லினக்ஸ்னா லினக்ஸ் கிரியேட் பண்ணிக்கங்க, விண்டோஸ்னா விண்டோஸ் கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, ஸோ இதை நீங்க வந்து ஓகே இப்படியும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு மைக்ரேட் பண்றது கூட நீங்க பண்ணலாம். இப்போ இது ஜோன் 1ல கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதை நான் காமிக்கிறேன். இது குயிக்கா முடிஞ்சிடும். ஜோன் 2க்கு எப்படி மைக்ரேட் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஸ்டான் VM 0 just 010 ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ 010 அவைலபிலிட்டி 1. இது வந்து டேட்டா பேஸ்ல எனக்கு வேண்டாம், ஜஸ்ட் வந்து ஒரு பிளெயின் விண்டோஸ் இருந்தாலே போதும். விண்டோஸ் 2019 இஸ் இனஃப். சைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துங்க. ரொம்ப நான் சொல்றது ஸ்டோரேஜ் சைஸு, பட் இதில் டிஃபால்ட்டாக ஸ்டோரேஜ் தான் வரும். இதில் நான் வந்து 2 and 8 ஓகே, 2 and 8 இஸ் ஓகே. அவைலபிலிட்டி ஜோன் 1ல கிரியேட் பண்ணுறேன், ஈஸ்ட் யூஎஸ்ல. ஓகே, இது வந்து RG prod stan 01. ஓகே ஃபைன், credential கொடுப்போம். இங்கே தாங்க ஏதோ தப்பு நடக்குது. என்னுடைய கீபோர்டில் வந்து அந்த பர்டிகுலர் சிம்பிள் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாஸ்வேர்டு வேறு ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ. ஓகே, அதுதான் ப்ராப்ளம். ஓகே ஃபைன், மேபி இதில் ஏதாவது HTTP எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஆஃப்டர் கிரியேஷன் நம்ம அது டெஸ்ட் பண்ணால் கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம், மைக்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு. ஸோ எல்லா மைக்ரேஷனுமே வந்து இட் ஹேஸ் டு ஃபாலோ த சேம் அப்ரோச்: டிஸ்கவர், access, plan, and then migrate. Let me just wait for this thing. Okay, create பண்ணிட்டு we will see the migration. ஸோ நேற்று கூட கேட்டிருந்தீங்கல்ல பூபதி, நம்ம சைட் ரெக்கவரி. ஸோ ஜென்ரலாக இங்கேருந்து கூட நீங்கள் வந்து மைக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து முன்னாடி இருந்த டூல். ஆக்சுவலாக மைக்ரேஷன் சொன்னோம் அப்படின்னா முன்னாடி சைட் ரெக்கவரி டூல் வச்சு தான் நம்ம மைக்ரேட் ஜென்ரலாக பண்ணுவோம். இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த சர்வர் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் இப்போ கிரியேட் பண்ணாலும் அது இங்கே வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்தே வந்து எனேபிள் சைட் ரெக்கவரின்னு கொடுத்துட்டு மைக்ரேஷனை வந்து ரெப்ளிகேஷன் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன் டைம் ரெப்ளிகேஷன் பண்ணணும்னா ஒன் டைம் ரெப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இல்லை நான் கண்டினியூஸா ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருந்தது, என்னைக்காவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ நான் மட்டும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிப்பேன் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணலாம். ஸோ எய்தர் வந்து இந்த ரெப்ளிகேஷன் கான்செப்டை வந்து ஒன் டைம் மைக்ரேஷன் அண்ட் கட் ஓவர்க்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்க கண்டினியூஸா ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் DR இஷ்யூ வருது, உங்க மெயின் சைட்ல ப்ராப்ளம் வந்துருச்சு, உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் என்விரான்மெண்ட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் நீங்க கட் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ண முடியும். இப்போ இதுல எனேபிள் சைட் ரெக்கவரி கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க கேட்குறாங்க, ஸோ VMware மெஷினை நீங்கள் அஷூருக்கு கொண்டு வர போறீங்களா, Hyper-Vயை கொண்டு வர போறீங்களா? இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, இதுதான் நம்ம அஷூர் மைக்ரேட் கன்சோல்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை நீங்கள் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் தான் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி மைக்ரேஷன்னால இந்த கன்சோல் தான் நம்ம வரணும். இப்போதான் வந்து ரீசெண்டாக தான் வந்து அஷூர் மைக்ரேட் அப்படின்ற அம்ப்ரெல்லாக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன்பிரேம்ல இருக்க Hyper-V, பிசிக்கல் சர்வர், VMware, ஈவன் அஷூர் டு அஷூர், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே இது 2 ஸ்டெப்பும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது இந்த ப்ரிப்பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து அந்த அப்ளையன்ஸ் ஆட் பண்ணி டிஸ்கவர் பண்ணி அசஸ் பண்ற ஸ்டெப் மட்டும் தான் இங்க மிஸ் ஆகும். அதை தவிர்த்து கம்ப்ளீட்டா ரெப்ளிகேஷன் அண்ட் ரெக்கவரி ப்ரொசீஜர் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், எல்லா ப்ரொசீஜருக்குமே. இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனேபிள் ரெப்ளிகேஷன் கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க இப்போ எந்த ரீஜனுக்கு நீங்க கட் ஓவர் பண்ண போறீங்க, ஈஸ்ட் யூஎஸ்க்கு பண்ண போறீங்களா இல்ல வேற ஒரு ரீஜனுக்கு பண்ண போறீங்களா? இப்போ அதே ரீஜன் கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த யூஸ் கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? டிசாஸ்டர் ரெக்கவரி பிட்வீன் அவைலபிலிட்டி ஜோன். ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு ஜோனுக்கு நீங்க கொண்டு போறீங்க, ஒரு டேட்டா சென்டர்ல இருந்து இன்னொரு டேட்டா சென்டருக்கு மூவ் பண்றீங்க அப்படின்னா இது எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எரர் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஜோன் 1ல இருந்து ஜோன் 2 கொண்டு போறேன். இப்போ என்னோட VM வந்து இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம கிரியேட் பண்ண VM ஜோன் 1ல இருக்கு, அதை நான் ஜோன் 2 கொண்டு போறேன். ஸோ இப்போ இந்த ஜோன் 1ல இருக்க VM வந்து நான் ஏதாவது ஜஸ்ட் அதில் ஏதாவது வெப் பேஜ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அவைலபிலிட்டி ஜோன் 1ல இருக்கு, ஜோன் 1ல இருக்குங்க. ஸோ மேபி குயிக்காக இதில் லாகின் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் டூ சம் குயிக்காக அதில் ஏதாவது ஃபோல்டர்ஸ் ஆர் இமேஜஸ் ஆர் ஏதாவது வெப்சைட் ஏதாவது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் ரெப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
Okay, so let this happen. Meanwhile நம்ம இங்க next கொடுத்துட்டு எந்த சர்வர்னு சூஸ் பண்ணுவோம். Unable to view, select your VMs, click here to know why. Sorry. Troubleshoot Azure VM replication, Azure resource quota, try another risk not found, Azure into OS, okay. Could not be enabled for the virtual machine size or VName fix a problem. Okay, இதுல ஏன் லிஸ்ட் ஆகல நம்ம VM? Go one step back. Subscription. இது வந்து நம்ம டிஆர் என்விரான்மென்ட் ரெப்ளிக் பண்றோமா இல்ல கம்ப்ளீட்டா சர்வர் மூவ் பண்றோமா? இல்ல டிசாஸ்டர் ரெக்கவரி எனேபிள் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 காப்பி கிரியேட் ஆயிடும். நீங்க சோர்ஸ் மெஷினை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கட் ஓவர் மாதிரி தான், மைக்ரேஷன் மாதிரி தான். சரி, நீங்க கண்டினியூஸா ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னைக்கு ப்ராப்ளம் வருதோ அன்னைக்கு நீங்க அந்த செகண்ட் ரீஜன் போவீங்க. இது கட் ஓவருக்கு அதே தான், அதாவது ஒன் டைம் கட் ஓவர்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நீங்க கண்டினியூஸா ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருந்து என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இது ஒன் டைம் கட் ஓவர்னா மைக்ரேஷன், இல்ல நான் கண்டினியூஸா ரெப்ளிகேட் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன். The region of the recovery services vault resource group is the same as the source region. If you're protecting a virtual machine across zones, you may continue. For cross regional DR, please select a vault with its resource group and itself in a different region choose பண்ண சொல்றாங்க. Okay, maybe let's இது அதே region தான், இது ஒர்க் ஆகணும். Let me just select to click next. இல்ல இந்த VM அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். Let me refresh it. இல்லாட்டி இந்த வெஸ்ட் யூஎஸ் டூல கூட நம்ம இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் சிஸ்டம் காமிக்குதான்ட்டு. எனேபிள் ரெப்ளிகேஷன், சோர்ஸ் எது, ரிசோர்ஸ் குரூப் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப். Do you want to disaster recovery between availability zone? Yes. Select second இது, click on next. இல்லை இன்னுமே VM வரலையே. ஓகே, இருங்க, நம்ம வந்து இது நோ கொடுத்துட்டு let me try region to region. Overview, refresh. இந்த VM எங்க கிரியேட் பண்ணோம்? ஈஸ்ட் யூஎஸ் தான்ல. ஓகே, ஸோ எனேபிள் சைட் ரெக்கவரி. பிட்வீன் ரீஜன் போனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் நான் அந்த சேம் டேட்டா சென்டர் அந்த சேம் ரீஜனுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி பிட்வீன் அவைலபிலிட்டி ஜோன், த ரீஜன் ஆஃப் த ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் ரிசோர்ஸ் குரூப். Region of the recovery services vault resource group is the same as the source region. Okay. ஸோ இந்த RS vault கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த RS vault உடைய இந்த ரிசோர்ஸ் குரூப் இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அது வந்து ப்ராப்ளம் சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can just create a separate resource group. எரரை தெளிவாக படிக்காம விட்டுட்டாச்சு. ஓகே, ரிசோர்ஸ் குரூப்ஸ்ல போயிட்டு I will create a resource group. Maybe I will just call it as RG- West USல கிரியேட் பண்ணுவோம். West US 01 ரிசோர்ஸ் குரூப் West US 01. ஸோ லொகேஷன் வந்து West USல கிரியேட் செலக்ட் பண்ணிப்போம். West US. ஓகே, ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம வால்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கோ டு ரிசோர்ஸ் குரூப், இதில் போயிட்டு வால்ட் செலக்ட் பண்ணி, வால்ட் recovery services vault, create. இதில் வந்து West US, vault name வந்து East US to West US migration, or நீங்கள் DR ரெண்டுத்துக்குமே அதே இதுதான் ப்ரொசீஜர். ஸோ கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஆன் ரிடண்டன்சி. ஜியோ ரிடண்டன்சிலாம் எனக்கு வேண்டாம், காஸ்ட் அதிகமாகிடும். என்கிரிப்ஷன் இஸ் ஃபைன். வால்ட் ப்ராப்பர்லி இதெல்லாம் ஓகே. நெட்வொர்க்கிங் என்ன கொடுத்துருக்குறாங்க, அலோ பப்ளிக், ஓகே ஃபைன். ரிவ்யூ அண்ட் கிரியேட்.
ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெப்ளிகேஷன் மைக்ரேஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த முக்கியமான மைக்ரேஷன் அண்ட் கட் ஓவர் ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் வந்து எதர் வந்து நேட்டிவ் டூலே யூஸ் பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி நேற்று சொன்னேன் இல்லைங்களா, கிளவுட் ஸ்கேப், டிவைஸ் 42 அந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் வந்து யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் வேஸ். ஈவன் எக்ஸல் ஷீட்ல கூட இன்ஃபர்மேஷனை வாங்கி நம்ம அதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரேஷன் அண்ட் கட் ஓவர் வந்து இப்போ நம்ம பார்க்குற இதே ப்ரொசீஜர் தான். இது கிரியேட் ஆயிடுச்சு. லெட் மீ கோ அண்ட் ட்ரை நவ். இது இங்க இருந்தே கூட நீங்க ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுல போயிட்டு டிசாஸ்டர் ரெக்கவரின்னு இருக்கு பாருங்க, இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க இருந்து கூட நீங்க எனேபிள் டிஆர் கொடுத்து நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி பிட்வீன் அவைலபிலிட்டி ஜோனான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் அவைலபிலிட்டி ஜோன்லேயே வந்து நீங்க வேற ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு வந்து ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்தே உங்களால இந்த ஆப்ஷனை பண்ண முடியும். ஸோ இது பண்ணும்போது இப்போ அவங்க கேட்பாங்க உங்களுக்கு எந்த ரிசோர்ஸ் குரூப் கொண்டு போக போறீங்க, என்ன மாதிரி எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ அவைலபிலிட்டி ஜோன் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்டா 1ல இருக்கு, டார்கெட் வந்து 2க்கு கொண்டு போறேன். ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப் வேணுமான்னு கேட்குறாங்க, அது வேண்டாம். நெட்ஒர்க் இதெல்லாம் ஓகே, ரிசோர்ஸ் குரூப் இதெல்லாம் ஃபைன், ஓகே. கெப்பாசிட்டிலாம் எதுவும் வேண்டாம், ரிசர்வேஷன்லாம். ஸ்டார்ட் ரெப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய சிஸ்டமுடைய டேட்டா வந்து டேட்டா சென்டர் 2க்கு ஜோன் 2க்குமே வந்து ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எதர் நீங்கள் இங்கேருந்தே பண்ணலாம், இல்லை அந்த ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டில் போயிட்டு அங்கேருந்து உங்களால் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண முடியும். ஸோ புதுசாக சர்வர் கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். இது வந்து ஜோன் 2ல வந்து புதுசாக விஎம் இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ வி வில் ஆல்சோ ட்ரை தட். ஸோ மீன்வைல் இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து அதே சர்வரை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வேற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ண முடியும். லெட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் செலக்ட் ரீஜன் as there are no availability zone. ஓகே, அது பரவாயில்ல. இது வெஸ்ட் யூஎஸ்ல வந்து அவைலபிலிட்டி ஜோன் இல்லைன்னு சொல்றாங்க. ரிசோர்ஸ் குரூப் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப் கொண்டு போகணும். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஓகே, இங்கேயுமே அந்த விஎம் வரல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டெப் முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா தென் அது என்ன ப்ரொசீஜர்ன்றதை பார்த்துக்கலாம். Deployment succeeded. Go to resource. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்காக இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இன் பிட்வீன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இதுல தான் வந்து உங்களுக்கு அந்த கேச்சிங் இதாகும். இப்போ ஒரு டேட்டா சென்டர்லேருந்து இன்னொரு டேட்டா சென்டர் மைக்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் நீங்கள் மைக்ரேட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு கேச்சிங்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக அப்படி நீங்கள் நெட்ஒர்க்கில் வந்து டேட்டாவை கொண்டு போயிட முடியாது. ஸோ அதை வந்து சங்க் பை சங்காக வந்து ஒரு ரெடி பண்ணி அதை கம்ப்ரெஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டெஸ்டினேஷன் டேட்டா சென்டராக இருந்தாலும் சரி, டெஸ்டினேஷன் ரீஜனாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் கேச்சிங் எனேபிள் பண்ணி தான் கொண்டு போவாங்க. ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் இது பார்த்து முடிச்சிருவோம். மெயின்வைல் நம்மளுடைய லக். ஓகே, இது ரெப்ளிகேஷன் எனேபிள் ஆகட்டும். லெட்ஸ் நாட் டூ எனிதிங். ஸ்டான், இப்போ நம்ம நிறைய சர்வர் இருந்துச்சுன்னா நிறைய சைஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி சைஸ் மாற்றலாம், சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்க கட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி என்ன சைஸ் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி வேணுமோ அதை நம்ம இப்போ மாற்ற முடியும். நான் காமிக்கிறேன். நான் ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி சொல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் விஹெச்டி ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம சர்வர்ஸ்னுடைய சைஸ் எல்லாமே நிறைய சைஸ் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு சர்வரே வந்து இருக்குது, டிஸ்க் சைஸை நம்ம டெஸ்டினேஷன்ல மாற்ற முடியும். மாத்திரத்துக்கு சொல்லுங்க ஸ்டான். இப்போ வந்து இப்போ 10 சர்வருக்குன்னா 10 சர்வர் சேர்த்தோம் அப்படின்னா ஓவரால் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 TB இல்ல ஒரு 5 TB வருதுன்னு வச்சுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம டூல் வச்சு மைக்ரேட் பண்ணும்போது அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த டேட்டா மைக்ரேஷன், ஸ்டோரேஜ் ப்ரௌசர், ஸ்டோரேஜ் மூவர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டேட்டா மைக்ரேஷன் அப்படின்னா, இப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்கிட்ட வந்து ஆன் ப்ரமைசஸில் நிறைய கண்டென்ட் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஐ வாண்ட் டு அப்லோட் இட் டு அஷூரோடைய மேனேஜ் டிஸ்க்குக்கோ இல்லை அஷூரோட பிளாபுக்கோ கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷூரோடைய
மேனேஜ் டிஸ்க் நான் அப்லோட் பண்ணணும். கரண்டா சைஸ் வந்து என்கிட்ட 1 TB இருக்குன்னு சொல்றீங்க, என்கிட்ட பேண்ட்வித் வந்து 100 Mbps தான் இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒன் டைம் பண்ண போறீங்களா இல்ல கண்டினியூஸா டிஆர் மாதிரி பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல ஒன் டைம் மைக்ரேஷன் தான் பண்றேன் அப்படின்னா என்ன டூல் வச்சு அந்த கண்டென்ட் இங்க கொண்டு வருவீங்க அப்படின்னா, இந்த டூல்ஸ் எல்லாமே சப்போர்ட்டட். இல்ல என்கிட்ட வந்து சைஸ் நிறைய இருக்கு, பேண்ட்வித் அதிகமா இருக்கு அப்படின்னா 10 Gbps டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட் இருக்கு, எக்ஸ்பிரஸ் ரவுட் என்கிட்ட இருக்கு அப்படின்னா தென் அதோடைய டூல்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இங்க பார்க்க முடியும். ஸோ அது நீங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. நீங்க ஆஃப்லைன்லயும் என்கிட்ட டேட்டா நிறைய இருக்கு, சாரி சைஸ் டேட்டா ஹெவியா இருக்கு, ஆன்லைன்ல என்னால பண்ண முடியல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி 40 TB டேட்டா பாக்ஸ் டிஸ்கை வாங்கி இதுல காப்பி பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்க வித்தின் 2 or 3 டேஸ்ல டேட்டாவை நீங்க கிளவுடு கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த டெல்டாவை மட்டும் நீங்க சிங்க் பண்ணா போதும், அந்த இன்க்ரிமெண்டல் இன்ஃபர்மேஷனை. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை மட்டும் நீங்க டேட்டா லெவல்ல மைக்ரேஷன் பண்றீங்கன்னா என்ன சைஸ் இருக்கு, எங்க இருந்து எங்க மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்றது இங்க கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு. Okay, let's see, let's wait for some time. Go to resource. ஸோ இங்கே ரெப்ளிகேஷன் எனேபிள் ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு பாலிசி அதெல்லாம் ரெடி ஆகும். பாலிசி அப்படின்னும் போது வந்து இந்த ஆர்டிஓ ஆர்பிஓன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ டைமில் வந்து உங்களுக்கு ரெக்கவரி டைம் கிரியேட் பண்ணணும், எத்தனை ரெக்கவரி பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லேட்டராக கூட. இப்போதைக்கு வந்து 24 hours ரிட்டன்ஷன் பாலிசி வந்து வைக்கிறோம். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நேற்று பேக்கப்லேருந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி சினாரியோ இது. இல்லை இன்கேஸ் எனக்கு ரெகுலராக எவ்ரி 2 hours எவ்ரி 4 hours எனக்கு ஆர்பிஓ வேணும் அப்படின்னா தென் யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெப்ளிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து இன்னொரு டேட்டா சென்டருக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ சேம் தான், இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன் ப்ரைம்ல இருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணாலும் இந்த மாதிரி சைட் கிரியேட் ஆகும். கண்டெய்னர்னா ஸ்டோரேஜ்ல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் உங்களுக்கு கேட்சிங்லாம் ஃபர்ஸ்ட் பில்ட் ஆகும். இந்த இடத்துல கேட்ச் பில்ட் ஆயிட்டு அந்த கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு ஒரு வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கா வந்து குரூப் ஆயிட்டு அந்த வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்ல இருந்தா விஎம்ஆ மாறும் அது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜர் உங்களுக்கு நடக்கும். ஸோ மேபி என்கிட்ட ஸ்லைடு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டான் இன் கேஸ் டிஆர் மாதிரி யூஸ் பண்ணானா அப்போ இதுக்கும் அடிஷனல் காஸ்ட் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா, நீங்க சோர்ஸ்ல என்ன காஸ்ட் இருக்கோ அதே எக்ஸாக்ட் காஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் ரீஜன் வேற ரீஜன் இருந்துன்னா காஸ்ட் டிஃபர் ஆகும். அதே டேட்டா சென்டர் அதே ரீஜன்ல வேற டேட்டா சென்டர் அப்படின்னா எக்ஸாக்ட் சேம் காஸ்ட் வந்து நீங்க பே பண்ணணும். ஆமா. மைக்ரேஷன் ரீஃபேக்டர். ஆனா நம்ம இப்ப இந்த மைக்ரேட் பண்ணும்போது மிஷின்ஸ் வந்து ஆஃப்ல தான் இருக்கும் இல்லைங்களா, அப்போ காஸ்ட் ஆயிட்டே இருக்குமா இல்ல எப்படி? கட் ஓவர் பண்ணும்போது தான் ஓகே. நீங்க டெஸ்டினேஷன் சிஸ்டம் கேக்குறீங்க. டெஸ்டினேஷன் சிஸ்டம் வந்து லைசன்சஸ் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை வராது. எந்த ஒரு காஸ்ட் அந்த லைசன்சிங் காஸ்ட் வந்து ஓகே தான். பட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் லெவல்ல தான் வரும். இன்கேஸ் நீங்க ரெண்டுமே லைவா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தென் ரெண்டுத்துக்குமே பே பண்ணணும். இல்ல நான் ஒரு சிஸ்டம் தான் அட் அ டைம் ஆக்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிஸ்டமோடைய ஆக்டிவ் சிபியூ மெமரி யூசேஜ் தான் உங்களுக்கு காஸ்டா வரும். அந்த இன்னொரு டெஸ்டினேஷன் லொகேஷன்ல வெறும் ஸ்டோரேஜ் உடைய காஸ்ட் தான் உங்களுக்கு இன்கர் ஆகும். ஏன்னா நீங்க ரெப்ளிகேட் பண்ணி அந்த டெஸ்டினேஷன்ல வந்து வெறும் ஸ்டோரேஜ் மட்டும்தான் அக்குமுலேட் பண்றீங்க. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் see. ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம பிரேக்கே எடுக்காம விட்டுட்டோம். 7:40 ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 10-15 மினிட்ஸ் தான். ஸோ ஆப் சர்வீசஸ் மைக்ரேஷன், டேட்டா பேஸ் சர்வீசஸ் மைக்ரேஷன்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நான் டேட்டா வந்து அஷூருடைய காப்பி அந்த அது கூட நான் தனியாக ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணா எடுத்து நான் இது பண்றேன். பட் நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்.
எப்படி நம்ம ஸ்டோரேஜ் ப்ரௌசர் யூஸ் பண்றது, இல்ல ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் எப்படி யூஸ் பண்றது, தென் அஜூர் காப்பி யூஸ் பண்ணி எப்படி டேட்டா காப்பி பண்றது அப்படின்றதுலாம் அது வந்து டேட்டா லெவல் காப்பியிங் ஆப்ஷன். ஈவன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல காப்பி பண்ண முடியல அப்படின்றப்ப அஜூருடைய டேட்டா பாக்ஸ், அஜூருடைய டேட்டா பாக்ஸ் எட்ஜை வந்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைனலா வந்து இந்த அசோசியேஷன் இது ஃபைனலா கம்ப்ளீட் ஆயிருக்கு. இட் டுக் ஒன்லி 1.5 minutes. ஓகே, பட் ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 minutes எடுத்துக்கிச்சு எல்லா அந்த ப்ரீ ரெக்வசைட் ஆக்டிவிட்டிஸ் தான். இப்பதான் வந்து உங்களுக்கு ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டான் விஎம் 010 உடைய ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல டேட்டா வந்து இங்க ஃபில் ஆக ஆரம்பிக்கும். நீங்க அதை பார்க்க முடியும் உங்களால. ஸோ இந்த இடத்துல வந்து இது நீங்க ஆன் பிரேம்ல இருந்து மைக்ரேட் பண்ணா கூட அதே தான், அந்த கேட்ச் இங்க வந்து பில்ட் ஆகும். ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் கேட்ச் பில்ட் ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் அது வந்து விஹெச்டியா மாறும். விஹெச்டியா மாறினதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு விஎம்ஆ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அஜூரோட சைட் ரெக்கவரி எக்ஸ்டென்ஷன்ல இருந்து இப்போ இங்க டேட்டா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபைல்ஸ் இங்க கண்டென்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இங்க ரெப்ளிகேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த விஹெச்டி ஃபைல் வந்து ஃபார்ம் ஆன உடனே இட் இஸ் ரெடி டு கிரியேட் விஎம்ன்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அது அதுக்கப்புறம் நீங்க யூ கேன் கெட் த விஎம் கிரியேட்டட். ஸோ இப்போ ரெப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எனேபிளிங் ரெப்ளிகேஷன் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம இப்போ எவ்வளோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஜிபியாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 127 ஜிபி வால்யூம் கிரியேட் ஆகும். பட் ஆக்சுவல் கண்டென்ட்னு பார்த்தா மினிமம் ஒரு 15 to 20 ஜிபி வந்து அதில் யூசேஜ் இருக்கும். நம்ம அதில் கூட நம்ம லாகின் பண்ணி விஎம் ஏதாவது கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். இதுதான் அங்கே ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ லெட் மீ, இதில் கூட நம்ம ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கலாம். லெட் மீ ட்ரை டு இன்ஸ்டால் சம்திங். ஏன்னா கட் ஓவர் பண்ணும்போது நம்ம அந்த கட் ஓவர் செக் பண்ணிக்கலாம். கட் ஓவருக்கு முன்னாடி இருந்த அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கா, அந்த சைட்ஸ் எல்லாமே இருக்கான்றதை செக் பண்ணலாம். Add a Roma roles. Yes. Add feature. ஸோ மைக்ரேஷன்னா ரொம்ப பொறுமை வேணும். ரியல் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் ஃபுல்லாலாம் உட்காந்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது, இல்லை விஎம்ஸை மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நார்மல் மைக்ரேஷன் இன்ஜினியருடைய டே டு டே லைஃப்பில். ஓகே, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். கண்டென்ட்லாம் நிறைய இருந்தது அப்படின்னா அந்த அஜூர் காப்பியில் மைக்ரேட் பண்ணுறது, தென் சர்வரை தனியாக மைக்ரேட் பண்ணுறது, அங்கே போயிட்டு டெஸ்டினேஷனில் சிஸ்டமை இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னும் போது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ நமக்கு இப்போ இந்த ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு லைட்டாக ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆகல போல இருக்கு இன்னும். இட்ஸ் கோயிங் ஆன். அதனாலதான் ஸ்டான் வந்து கொஸ்டின் கேட்டேன். இப்போ ஒரு 100 மிஷின்ஸ் இருக்கு, மூவ் பண்ணோம்னா நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றது ஒரு இதுவா இருக்கும் இல்லைங்களா? ஸோ 100 மிஷின் நம்ம அப்படியே அட் டைம் பண்ண போறது இல்லை, பேட்ச் வைஸ் தான் பண்ணுவோம். அதுக்கு தான் நீங்க அந்த இது சொல்லியிருக்கீங்க. பட் அந்த 10 மிஷின்ஸ் ஒரு 20 மிஷின்ஸ் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா சைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம சிங்கே வந்து பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்ப வந்து எனக்குலாம் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு சீக்கிரமா பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம அதை எப்படி பண்ண போறோம், அதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறோம்ன்றதுக்காக தான் கேட்டேன். புரியுது. அண்டர்ஸ்டுட். அதுதான் இப்போ நீங்க வந்து ரொம்ப டேட்டா அதிகமா இருக்கு, அவங்க 1 வீக்ல பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் மைக்ரேஷன் தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா பேண்ட்வித் வந்து நீங்க ஃபுல்லா கன்சியூம் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த பேண்ட்வித்ல வந்து மற்ற மைக்ரேஷன்ஸ் நடக்கும், இல்ல மற்ற ப்ரொடக்ஷன் டேட்டா அவங்க அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம மைக்ரேட்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து ஆஃப்லைன் காப்பி யூஸ் பண்ணலாம், இல்லை நெட்ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இது இதாகிட்டு இருக்கு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு விஹெச்டி இங்கே கிரியேட் ஆகிட்டே வருது பாருங்க. ஸோ இப்போ இதில் வந்து இதுதான் வந்து இந்த வெஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் ஆகுது. இப்போ இதுதான் அந்த விஹெச்டி ஃபைல், பேஜ் பிளாப்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல பேஜ் பிளாப்னு வந்தாலே இது வந்து இட் இஸ் அ ஹார்ட் டிஸ்க் ஃபைல். ஸோ இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆகிட்டு இருக்கு. சிங்க் செஷன் பிளாக்ல இருக்கு. இப்போ ஏன் லாக்ல இருக்கு அப்படின்னா இன்னும் அந்த இது போயிட்டு இருக்கு, உங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் போயிட்டு இருக்கு. இது இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லா ரெப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா, சாரி சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலா வந்து அந்த விஹெச்டி ஃபைல் வந்து அவைலபிள் ஆயிடும். அந்த விஹெச்டி ஃபைல்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் லொகேஷன்ல வந்து விஎம் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக இது ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும்.
இதோடைய லாக் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா சைட் ரெக்கவரி வால்ட்ல எந்த பர்டிகுலர் வால்ட் வச்சு நீங்க மைக்ரேட் பண்றீங்களோ அந்த வால்ட்ல போயிட்டு இந்த வால்ட் வெஸ்ட் யூஎஸ் இங்க இருக்கு, இதுதான். ரெப்ளிகேட்டட் இதுலயும் பார்க்கலாம், இல்லாட்டி இங்க சைட் ரெக்கவரி ஜாப்ஸ்னு காமிக்கும், இங்க இருக்கு பாருங்க, இதுலயும் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம இப்போ பார்க்குற ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும். சைட் ரெக்கவரி ஜாப்ஸில் போயிட்டு இந்த ரிப்போர்ட்டிங்கையும் பார்க்கலாம். எந்தெந்த சர்வர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றத இங்கே ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸில் வந்து இங்கேயும் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அந்த சர்வருடைய ஸ்டேட் என்ன இருக்குது, எவ்வளோ டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா, அதாவது நான் ரியல் டைமில் ப்ரொடக்ஷனில் சொல்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு டைம் சொல்லிடுவாங்க. எவ்வளோ இப்போ ஸ்டார்ட் இனிஷியல் ரெப்ளிகேஷன் வந்து 7:42க்கு ஸ்டார்ட், 7:39க்கு இங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ இது போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த சிஸ்டமுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும், ஓகே எந்த அளவுக்கு டைம் ஆகும் என்னன்றது. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். just go to site recovery jobs, இங்க போயிட்டு வெரி குட், ப்ரொடெக்டட் ஐட்டம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி நம்ம கட் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னா, டைரக்டா இந்த இதுக்கு வந்துருங்க, கன்சோலுக்கு வந்துருங்க. இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனல் இதில் முடிஞ்சிருச்சு இப்போ. ஓகே, இப்போ ரெப்ளிகேஷன் ரெடியா இருக்கு. இப்போ போயிட்டு அந்த விஎம்ல இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டிசாஸ்டர் ரெக்கவரியில போயிட்டு ஓகே, இதுதான் நமக்கு மைக்ரேஷனுடைய இந்த ப்ரொசீஜர். இதுதான் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஃபெயில் ஓவர், டெஸ்ட் ஃபெயில் ஓவர், கிளீனப் ஃபெயில் ஓவர், கமிட், ரீசின்க்ரனைஸ், சேஞ்ச் ரெக்கவரி பாயிண்ட், ரீப்ரொடெக்ட். இப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஃபெயில் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்ட் ஃபெயில் ஓவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் டீம் வந்து அவங்க லாகின் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, தென் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஎம் வந்து டெஸ்ட் விஎம் வந்து நம்ம கிளீன் அப் பண்ணிடுவோம். கிளீன் அப் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து தென் ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்ணுவோம். ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது ப்ரொடக்ஷனுக்கு இப்போ வந்து அந்த சோர்ஸ் மெஷின் வந்து அது அப்படியே இருக்கட்டுமா அப்படின்னா, யூ கேன் கீப் த சோர்ஸ் மெஷின் ஆஸ் வெல் அஸ் த டெஸ்டினேஷன் மெஷின். இல்லை எனக்கு சோர்ஸ் மெஷின் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் டீகமிஷன் பண்ணுறதோ இல்லை ஆஃப் பண்ணுறதோ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கமிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சின்க்ரனைசேஷன் எதுவுமே நடக்காது. கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா கட் ஓவர் பண்ணும்போது தான் நம்ம கமிட் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம வாரம் ஃபுல்லா நம்ம ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருப்போம் டேட்டாவை. இப்போ நம்ம வீக்கெண்ட்ல வந்து ஃபைனலா ஒரு தடவை ரீசின்க்ரனைஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் டூ அ ரீசின்க்ரனைஸ். இன்கேஸ் ஏதாவது டெல்டா சேஞ்சஸ் இருக்கு, இல்லை அப்ளிகேஷன் டீம் சொல்றாங்க நம்ம ஃபெயில் ஓவர் பண்ண சிஸ்டம்ல வந்து ஒரு சில விஷயங்கள் அப்டேட்ஸ்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தென் யூ கேன் ட்ரை ரீசின்க்ரனைஸ். இல்லை எனக்கு வந்து அப்ளிகேஷன் டீம் சொல்லுவாங்க, எனக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு இருந்த ரெக்கவரி பாயிண்ட் வச்சு நீங்க கட் ஓவர் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த ஃப்ரைடே ரெக்கவரி பாயிண்ட் வந்து சரியா இல்லை, அதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு தேர்ஸ்டே ரெக்கவரி பாயிண்ட் வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னா, நீங்க அந்த ரெக்கவரி பாயிண்ட் வந்து அது கிரியேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கும், இல்லை வந்து எவ்வளோ சிஸ்டம் சைஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரெக்கவரி பாயிண்ட்ஸ் நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த ரெக்கவரி பாயிண்ட்டுக்கு நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கட் ஓவர் பண்ணுமோ கட் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் சரியா ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்க ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன் இருக்கும். இதனால ஏதோ பிரச்சனை வருது, எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து இன்டர்நெட் ஸ்லோ ஆயிடுச்சு, இல்லை அந்த எக்ஸிஸ்டிங் சோர்ஸ் மெஷின்ல வந்து அப்ளிகேஷன் டீம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரெப்ளிகேஷன் வந்து இப்போ டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த ரெப்ளிகேஷன் அந்த கட் ஓவர் லேட்டரா வந்து நம்ம திருப்பி ரெப்ளிகேட் பண்ணி ஃபைனலா நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன் பிரேம்ல இருந்து மைக்ரேட் பண்ணாலும் சரி, அஷூர்க்குள்ளே ஒரு டேட்டா சென்டர்ல இருந்து இன்னொரு டேட்டா சென்டர் மைக்ரேட் பண்ணாலும், இல்ல ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜன் மைக்ரேட் பண்ணாலும், இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெஸ்ட் ஃபெயில் ஓவர். டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்ப என்ன பண்றோம், we are testing the functionality, performance, மற்ற சிஸ்டம் கூட இன்டெகிரேட் ஆகுதா அப்படின்றது, சிஸ்டம் இன்டெகிரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் டீம் இன்வால்வ் ஆவாங்க, இன்ஃப்ரா டீம் டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து இதுல வந்து ஆப்ஸ், இன்ஃப்ரா, செக்யூரிட்டி டீம் எல்லாருமே வந்து டெஸ்ட் ஃபெயில் ஓவர் செக் பண்ணதுக்கு அப்புறம், ஓகே எனக்கு டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்டினேஷன் எந்த ரீஜன் எந்த டேட்டா சென்டர் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து சர்வர் நேம் டாட் சர்வர் ஐஃபன் டெக்ஸ்ட்னு தான் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும். இது வந்து
நார்மல் அதே நேம்ல கிரியேட் ஆகாது, சர்வர் ஐஃபன் டெஸ்ட் இல்லை டிஎஸ்டி அப்படி கிரியேட் ஆகும். ஸோ இதுவே நீங்க ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்படின்றத கொடுக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர். கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் மெஷின் வந்து டெலீட் ஆகிடும். டெஸ்ட் மெஷின் வில் கெட் டெலிட்டட். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்ணுவீங்க. ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கமிட் பண்ணுனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கவரி பாயிண்டே கிடைக்காது. கமிட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெக்கவரி பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபெயில் ஓவர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவல் மெஷினே கிரியேட் ஆகும். இப்போ நம்ம சோர்ஸில் இருக்கிற அதே சேம் நேமில் டெஸ்டினேஷனில் வந்து சேம் நேமில் விஎம் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம அஷூர்க்குள்ளே பண்ணுறோன்றதால சோர்ஸ் விஎம் வந்து நம்ம ஆஃப் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ ஆஃபும் பண்ணலாம், நீங்கள் டெர்மினேட் பண்ணாலும் டெர்மினேட் பண்ணிக்கலாம், டீகமிஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் கமிட் பண்ண போறேன், கமிட் பண்ணிட்டு இந்த ரெப்ளிகேஷன் எல்லாமே வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஃபுல்லா வில் கம்ப்ளீட்லி ஸ்டாப். இல்ல எனக்கு வந்து இஷ்யூஸ் வந்து கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ளிகேஷன் டீம் இல்ல வந்து நெட்வொர்க் டீம்ல இருந்து நீங்க நிறைய கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த டைம்க்கு இன்டரிம்கா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிசேபிள் ரெப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம், அப்புறம் ரெசியூம் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இன்டரிம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு யூ கேன் லேட்டர் ரெசியூம். இல்ல நம்ம ப்ரொடக்ஷன் கட் ஓவர் அப்ப நிறைய சேலஞ்சஸ் வருது, இல்ல ரீசிங்க் பண்ண சொல்றாங்க அப்ளிகேஷன் டீம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ ரீசிங்க்ரனைஸ் பிஃபோர் த ஃபைனல் கட் ஓவர். ஆர்எல்ஸ் வந்து எனக்கு தேர்ஸ்டே ரெக்கவரி பாயிண்ட்டுக்கு எனக்கு மாத்துங்க, இல்ல வெட்னஸ்டே ரெக்கவரி பாயிண்ட்டுக்கு மாத்துங்க, அன்னைக்கு தான் எங்களுக்கு அந்த டைம்ல தான் எங்களுக்கு சிஸ்டம் ப்ராப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த ரெக்கவரி பாயிண்ட். இல்ல எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க ரீப்ரொடெக்ட் பண்ணுங்க, யூ ஹேவ் டு ஜஸ்ட் டூ இட் ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ ரீப்ரொடெக்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்தே திருப்பி வந்து ஒரு புது விஹெச்டி கிரியேட் ஆயிட்டு அதுல இருந்து விஎம் கிரியேட் ஆகும். இது நீங்க டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர், ரீஜன் டு ரீஜன், ஆன்-பிரேம் டு கிளவுட் எல்லாத்துலயுமே இதே எக்ஸாக்ட் சேம் ஸ்டெப் தான். இது நீங்க தேர்ட் பார்ட்டி டூல் லைக் ஜெர்டோ இல்ல டபுள் டேக் ஆர் பிளேட் ஸ்பின் ஆர் எந்த டூல் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து அங்கேயும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ இதுல என்ன நடந்துட்டு இருக்கு மட்டும் புரியல. ரீப்ரொடெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இப்ப டெல்டா சிங்க் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ரீசின்க்ரனைஸ், இதெல்லாம் வந்து டெல்டா சிங்க் ஆக்சுவலா. இது ரீப்ரொடெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த புது டிஸ்காவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கிரியேட் பண்ணி அந்த விஎஸ்டில இருந்து சிஸ்டம் நீங்க இப்ப வீக்கெண்ட்ல வந்து எனக்கு எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகல, நீங்க ரீப்ரொடெக்ட் பண்ணுங்க, சின்ன சிஸ்டம் தான் ஒரு 40 GB 50 GB தானே, ஃபர்ஸ்ட் புதுசா ரீப்ரொடெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதாவது அந்த சோர்ஸ்க்கு போயிடும் உங்களுக்கு. அதாவது இப்ப ஃபெயில் பேக் மாதிரி கூட நீங்க சொல்லலாம். ஓகே, எனக்கு என்ன சொல்றது, இப்போ எனக்கு இந்த டெஸ்டினேஷன்ல வந்து பண்ண சிஸ்டம்ஸ் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, நீங்க பழைய இதுக்கு கொண்டு போங்க, அந்த சோர்ஸ் மிஷினே எனக்கு ஆன் பண்ணி கொடுத்துருங்க, ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்கிற சேஞ்சஸை வந்து ரிவர்ஸ்ல வந்து அந்த பர்டிகுலர் சோர்ஸ் விஎம்க்கு கொண்டு போயிட்டு அந்த சோர்ஸ் விஎம் ஆன் பண்ணி அப்ளிகேஷனுக்கு கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா நம்ம ஃபுல் வீக்கெண்ட் ட்ரை பண்ணியிருப்போம், அப்ளிகேஷன் டீம் என்னதான் பண்ணாலும் இல்லை எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இல்லை அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகல, இதுல அது மிஸ் ஆகுது அப்படின்னா ஃபெயில் பேக் பண்ணி சோர்ஸ் மெஷின் ஆன் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா சின்ன சின்ன டெல்டா சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதாவது இந்த மீன் டைம்ல இப்போ ஃப்ரைடேல இருந்து சாட்டர்டேக்குள்ள இல்ல தேர்ஸ்டேல இருந்து ஃப்ரைடேக்குள்ள ஏதாவது சின்னதா நடந்திருக்கு அப்படின்னா நீங்க ரீப்ரொடெக்ட் பண்ணி ஃபெயில் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுவும் பார்ப்போம் இங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ கரண்டா வந்து எனக்கு கம்ப்யூட் சைஸ் என்ன இருக்கு, டெஸ்டினேஷன்ல வந்து என்ன மாத்தணும், தென் நெட்ஒர்க்ல வந்து கரண்டா எத்தனை நெட்ஒர்க் கார்டு இருக்கு, அதுல என்ன சேஞ்ச் பண்ணணும், எவ்வளவு டிஸ்க் இருக்கு, அதை வந்து என்ன டெஸ்டினேஷன்ல சைஸ் மாத்தணும் அப்படின்றதெல்லாம் இங்க நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க் எவ்வளவு இருக்கு, டேட்டா டிஸ்க் எவ்வளவு இருக்கு, டார்கெட்ல வந்து நீங்க வேற ஏதாவது சைஸ் மாத்தணும் அப்படின்னா மாத்தலாம். இப்போ கரண்டா அது வந்து அந்த ரெப்ளிகேஷன் சின்க்ரனைசேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால இந்த ஆப்ஷன்லாம் எடிட் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்கலாம் என்ன சோர்ஸ்ல இருக்கு, என்ன டெஸ்டினேஷன்ல நீங்க கொண்டு வரலாம்னு பார்க்க முடியும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இது வந்து இங்க 0% சின்க்ரனைஸ்டுன்றதால நீங்க அது ரெப்ளிகேட்டே ஆகலன்னு நினைச்சுக்காதீங்க. அது பேக் எண்ட்ல நடந்துட்டு தான் இருக்கும். சடனா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் டு 60-70% வந்துடும். இந்த இடத்துல சைஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதுல செக் சம் எவ்வளவு கிரியேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ செக் சம் வந்து கிட்டத்தட்ட 500 MB இதுல செக் சம் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ ரெப்ளிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இதை நீங்க ரெண்டு விதமா செக் பண்ணலாம். ஒன்று வந்து இங்க வந்து நீங்க ஸ்டோரேஜ்ல பார்க்கலாம், இல்ல அந்த சோர்ஸ் மெஷின்ல போயிட்டு டேட்டா நிறைய வெளியில போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் இங்கேயும் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல போயிட்டு டாஸ்க் மேனேஜர்ல மோர் டீடைல்ஸ்ல இந்த இடத்துல வந்து யூசேஜ் இதா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நெட்வொர்க்ல தட்டி தூக்கிட்டு இருக்கணும்.
ஸோ டேட்டா வந்து சென்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. சென்ட் ஸ்லோ ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம். அதாவது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுதுன்ட்டு. இல்லாட்டி நீங்கள் நெட்ஒர்க் டேரெக்டாக நெட்ஒர்க் கார்ட்லேயும் போயிட்டு எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சென்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ் வரும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்து கட் ஓவர் ஆகிடும். இப்போ மேக்ஸிமம் வந்து 10 to 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். பார்ப்போம் இன்னொரு 5 மினிட்ஸில் அந்த சிங்க் முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அஸ் அ மைக்ரேஷன் இன்ஜினியர் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கட் ஓவர் ஸ்டெப்ஸ் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த டெஸ்ட் ஃபெயில் ஓவர், cleanup test failover, commit, and then disable replication வேணா disable பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலா இப்ப நீங்க மைக்ரேஷன் பண்றீங்க, இப்ப ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ஒரு பர்சன்டேஜ்ல வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன மாதிரி நீங்க அதை அப்ரோச் பண்ணணும், என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க கெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கைட்லைனை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்திலே வந்து ஒரு 0 to 5%லேயே எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா மேபி அதுல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பெர்மிஷன் இஷ்யூஸ் தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். பெர்மிஷன்ஸ் வந்து எய்தர் சோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கரெக்டான பெர்மிஷன் இல்லாம இருக்கலாம், இல்ல டெஸ்டினேஷன்ல வந்து சரியான பெர்மிஷன் இல்லாம இருக்கலாம், இல்ல நெட்வொர்க்ல வந்து பேண்ட்வித் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நெட்வொர்க்ல வந்து ஏதாவது இப்ப என்ன சொல்லுவாங்க ஆன் ப்ரமைசஸ்ல வந்து தே வில் கால் சம்திங் எம்டியூ சைஸ் வந்து மிஸ்மேட்ச் இருக்கலாம், இல்ல வந்து நெட்வொர்க்ல வந்து செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டீம்கிட்ட வந்து செக் பண்ண சொல்லலாம், இந்த இடத்துல நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய இந்த டூப்ளெக்ஸ் செட்டிங்ஸ், இந்த எம்டியூ செட்டிங்ஸ் அதெல்லாம் செக் பண்ண சொல்லலாம். ஸோ இன்கேஸ் நீங்க வேற வேற மாதிரி டூப்ளெக்ஸ் செட்டிங்ஸ் இருக்கு, நெட்வொர்க் ஸ்விட்ச்ல வந்து வேற எம்டியூ செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அதனால கூட பிரச்சனைகள் வரும். இல்ல எனக்கு வந்து ஏஜென்ட்லேயே வந்து ஓல்டு ஏஜென்ட் இருக்கலாம், இல்ல சில டிரைவர்ஸ் சில சாஃப்ட்வேர் வந்து உங்க லோக்கல் மிஷின்ல ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரலாம். சம்டைம்ஸ் ஆன்டிவைரஸ் ஆன்டி மால்வேர் ரன் ஆயிட்டு இருக்கு, இல்ல பேக்கப் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது கூட உங்களுடைய ரெப்ளிகேஷனை வந்து ஹிண்டர் பண்ணும். ஸோ அது சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெம்பரரியா வந்து ஆன்டிவைரஸை பாஸ் பண்றது இல்ல ஸ்டாப் பண்றது வந்து ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் அது நீங்க டெம்பரரியா நீங்க பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இனிஷியலா ஆரம்பத்திலே பிரச்சனை வருது அப்படின்னா பெர்மிஷன் நெட்வொர்க் ஆர் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 5 to 7 or 8% இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்க் வந்து காப்பி ஆகிறதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஸோ ப்ரிப்பேரிங் டு காப்பி ஆர் க்ளோன். ஸோ உங்க டேட்டா வந்து டிஸ்க் செக் ஆர் செக் டிஸ்க் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா டிஸ்க் லெவல் இஷ்யூஸாக தான் இருக்கும். இந்த டைம்ல வருது அப்படின்னா 5 to 8% இந்த டைம்ல பிரச்சனை வருது அப்படின்னா டிஸ்க் பிரச்சனையா இருக்கும். 7 to 90% ஆர் 95% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டேட்டா காப்பிங் ஸ்டேஜ். இது டேட்டா காப்பிங் ஆர் டேட்டா குளோனிங் ஆர் டேட்டா சிங்க்னு சொல்லலாம். ஸோ டேட்டா வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து சிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் காப்பிங் ஓவர் த நெட்வொர்க். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து டிஸ்க் பிரச்சனை வரலாம், இல்லை நெட்வொர்க்ல வந்து ஏதாவது திடீர்னு ட்ராப் ஆகுது, இல்லை நெட்வொர்க்ல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதனால கூட இந்த இடத்துல ஃபெயில் ஆகும். ஸோ 95 ரீச் ஆயிட்டுனாலே ஆல்மோஸ்ட் மைக்ரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா நீங்க இன்கேஸ் அதுவே அந்த டூலால வந்து கட் ஓவர் பண்ண முடியல அப்படின்னா நீங்களே கூட மேனுவலா போயிட்டு, ஏன்னா அந்த டிஸ்க் உங்கள்ட்ட இருக்கும், அந்த டிஸ்கை வச்சு ஒரு விஎம் கிரியேட் பண்ணி உங்களால ஆன் பண்ண முடியும். ஸோ இது வந்து போஸ்ட் குளோனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெஸ்டினேஷன்ல வந்து மேபி ஏதாவது செட்டிங்ஸ் இதுவா இருக்கும், இல்ல நம்ம கேட்ட இன்ஸ்டன்ஸ் சைஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல இன்ஸ்டன்ஸ் டைப் இல்லாம இருக்கலாம், இல்ல இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி இல்லாம இருக்கலாம். நம்ம போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணி அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து போஸ்ட் குளோனிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 95 ரீச் ஆயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டேட்டா எல்லாமே வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்துருச்சு. அந்த விஎஸ்டி ஃபைல வச்சு நீங்க யூ கேன் கிரியேட் த விஎம். ஸோ ஃபைனலா வந்து 97 to 99%ல என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து ரீகான்ஃபிகரேஷன் ஆர் கஸ்டமைசேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் கேட்டார் இல்லைங்களா, எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலியை மாற்றணும், இல்லை டிஸ்க் சைஸை மாற்றணும், இல்லை நெட்ஒர்க்கில் வந்து பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஸ்டோரேஜில் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரீமியம்க்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமைசேஷன் ரீகான்ஃபிகரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத இந்த ஃபிசிக்கல் சிஸ்டமோடைய டிரைவர்ஸ், அந்த டூல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கிளீனப் இந்த விஎம்ஆர்லேருந்து மைக்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் விஎம்ஆர் டூல்ஸ் இருக்கும். இப்போ ஹைப்பர் விலேருந்து மைக்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ரிமூவ் பண்ணுவோம். தென் ஃபைனலா 99 to 100ல என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்டினேஷனுடைய டூல்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இங்கே ஆட் ஆகும். இப்போ நம்ம அஜூருக்கு மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா அஜூருடைய ஏஜென்ட், அஜூருடைய அந்த
டூல்ஸ், அந்த என்னென்ன டயக்னோஸ்டிக்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் ஆயிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து 99 to 100ல வந்து பவர் ஆன் ஆக ட்ரை ஆகும். ஸோ ஆன ஜென்ரல் அப்ரோச் மைக்ரேஷன் பண்றீங்க, ரெப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல எந்த பர்சன்டேஜ்ல பிரச்சனை வருது அப்படின்னா உங்களால ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஸ்க் பிரச்சனையா இருக்குமா, நெட்வொர்க் பிரச்சனையா இருக்குமா, இல்ல வந்து கான்ஃபிகரேஷன் பிரச்சனையா இருக்குமா அப்படின்றத உங்களால இந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இப்போ நமக்கு இங்கே என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் அந்த 5 minutes நான் யூட்டிலைஸ் பண்ணலான்னு தான் அது சொன்னேன். ஸோ நமக்கு டென் பர்சன்ட் தானா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். பட் குயிக்காக முடியணும். ஓகே, ஏன்னா இது டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர்ன்றதால கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கு. பட் ரீஜன் டு ரீஜன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரமாவது நீங்க வெயிட் பண்ணாதான் கம்ப்ளீட் ஒரு ரெப்ளிகேஷனை நீங்க பார்த்து முடிக்க முடியும். இது டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர்னா அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 minutes மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து பண்ணிடலாம். ஒரு லினக்ஸ் சர்வர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக நடக்கும். ஏன்னா லினக்ஸ் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவே நம்மளால சிங்க் பண்ணி கட் ஓவர் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டான், எனக்கு இன்னும் ஒரு சின்ன doubt. இப்போ இந்த இந்த விஎம் உடைய ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஎம் ரோல்லாம் இருக்கும், ஆர்பேக் ரோல் இல்ல அதெல்லாம் மைக்ரேட் ஆகுமா இல்ல அதெல்லாம் நம்ம செட் பண்ணுவாங்களா? ஓகே, ஆர்பேக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க விஎம் லெவல்ல பர்மிஷன் சொல்றீங்களா, அஜூர் லெவல்ல சொல்றீங்களா? நான் அஸ்யூர் லெவல்ல அஜூர் சொல்றேன் லெவல்ல இப்போதைக்கு. வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நீங்க டெஸ்டினேஷன்ல வந்து நம்ம செட் பண்ணணும். இப்ப என்ன மாதிரி ரிசோர்ஸ் குரூப்ல வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் ரோல், ஓனர் ரோல் வருது அப்படின்னா அது நீங்க தனியா பண்ணணும். அந்த ஆர்பேக் ஐஏஎம் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் அது இதுல வந்து மைக்ரேட் ஆகாது. இதுல வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒர்க் லோட் மட்டும் தான் நம்ம மூவ் பண்றோம். இப்போ நீங்க டெஸ்டினேஷன் ரிசோர்ஸ் குரூப்ல வந்து அதே சேம் சோர்ஸ்ல இருக்கிற அதே ஐஏஎம் பர்மிஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க அதை நீங்க தான் வந்து க்ளோன் பண்ணி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ஒண்ணு, இப்போ இந்த இதுலயே வந்து நம்ம பேக்கப் ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தோம், அது என்ன நம்ம பண்றது? பேக்கப் விஎம் வந்து நம்ம பேக்கப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சினாரியோல நம்ம எப்படி கட் ஓவர் பண்ணும்போது அந்த பேக்கப் வருமா இல்ல எப்படி அது? ஓகே ஓகே. பேக்கப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இப்போ அக்கௌண்ட்டுக்குள்ளே பண்றீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் இன்க்ளூடட். ஏன்னா வந்து நீங்க இன்னொரு டேட்டா சென்டர் போனாலும் அந்த பேக்கப் கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த இன்னொரு ரீஜன் போனாலும் சரி அந்த ஆப்ஷன் இருக்கும். பட் சப்ஸ்கிரிப்ஷன் டு சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது நீங்க பேக்கப்லாம் டிசேபிள் பண்ணிட்டு வெறும் ஜஸ்ட் அந்த ஆல்ரெடி எடுத்த பேக்கப் வந்து அந்த சோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்துட்டே தான் இருக்கும். இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா அங்கதான் நீங்க ரெஸ்டோர் பண்ணி இங்க திருப்பி மூவ் பண்ற மாதிரி இருக்கும். பேக்கப் கண்டென்ட்லாம் இதோட மைக்ரேட் ஆகாது. இது நீங்க ஆன் ப்ரெமைசஸ்ல அதே மாதிரி தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டூல் இப்போ நீங்க கரண்டா வந்து ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துப்போம். லெட்ஸ் சே காம்வால்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து நம்ம நெட் பேக்குக்கு மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா இப்போ என்டர்பிரைஸ் டூல் அப்படின்னா இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேட்டலாக வந்து உங்களால மைக்ரேட் பண்ண முடியும். இது ஏன்னா வந்து இது என்டர்பிரைஸ் பேக்கப் டூல்ஸ். ஓகே, கேட்டலாக வந்து இதுல எந்தெந்த சர்வர்லாம் பேக்கப் எடுத்திருக்கிறோம், எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம், அந்த டேப்லாம் வந்து இந்த கேட்டலாக்ல இருக்கும், அதை மைக்ரேட் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து ஒரு காம்வால்ட்லேருந்து அஷூர் பேக்கப்க்கு நான் மைக்ரேட் பண்றேன் அப்படின்னா ஆப்வியஸா வந்து உங்களுக்கு இது எல்லாமே மைக்ரேட் ஆகாது. இப்போ இதுல நீங்க கேட்டது ஆக்சுவலா நீங்க கேட்குற எல்லாமே நல்ல வேலிட் கொஸ்டின்ஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸும் கூட. ஏன்னா ரியல் டைம்ல இப்படிதான் வரும் பிரச்சனைகள். இப்ப காம்வால்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப கஸ்டமருக்கு வந்து ஒரு 5 years ரிட்டன்ஷன் பாலிசி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சில இதுல 10 years கூட இருக்கும். அப்ப நீங்க வந்து அந்த 5 years வரைக்கும் நீங்க இந்த பர்டிகுலர் டூலை நீங்க டச் பண்ண முடியாது, நீங்க டீகமிஷன் பண்ண முடியாது. ஏன்னா கஸ்டமர் வந்து 5 years வரைக்கும் நீங்க எஸ்எல்ஏ கமிட் பண்ணிருக்கீங்க, இந்த டூல் வச்சு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 yearsக்கு நான் ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பேன் இந்த டேட்டாவை அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு இந்த கேட்டலாக மைக்ரேட் பண்ண முடியும், இந்த டேட்டாவை மைக்ரேட் பண்ணி இங்க இருந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா தென் வி ஆர் குட் டு டீகமிஷன் த சோர்ஸ் டூல். இல்லாட்டி நம்ம அந்த சோர்ஸ் டூலையும் வச்சிருக்கணும், டெஸ்டினேஷனையும் அந்த ரிட்டன்ஷன் பீரியட் வரைக்கும் 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் அதையும் நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டை. கேட்டலாக் மைக்ரேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஃபைன்.
ஓகே, இப்போ கேட்டலாக் மைக்ரேஷன் அஜூர்ல பண்ணலாம், அஜூர் டு அஜூர் ஆர் ஒரு என்டர்பிரைஸ் டூல் டு என்டர்பிரைஸ் டூல். பட் சில டைம்ல வந்து என்டர்பிரைஸ் டூல்ல இருந்து அஜூருக்கோ இல்ல ஏடபிள்யூஎஸ்க்கோ மைக்ரேட் பண்ணும்போது உங்களால அந்த கேட்டலாக வந்து கொண்டு வர முடியாது. அப்போ வந்து நீங்க அந்த ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க டூலை வந்து எவ்வளவு நாளைக்கு நீங்க ரிட்டன்ஷன் அக்ரி பண்ணிருக்கீங்களோ, சைன் பண்ணிருக்கீங்களோ, அது வரைக்கும் அந்த டூலை ரன் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா வந்து யூஸ் பண்ண மாட்டோம். புது பேக்கப்ஸ், புது ஒர்க் லோட்லாம் அதில் ஆட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஃபார் ரிட்டென்ஷனுடைய அந்த பாலிசியை வந்து நம்ம மீட் அவுட் பண்றதுக்காக மட்டும் அந்த ஆன் ப்ரமைசஸ் டூலை வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மைக்ரேட் பண்ணும்போது பேக்கப் ஷெட்யூல் பண்ண பேக்கப்லாம் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோமா, இல்ல அப்படியே அது ரன் ஆனாலுமே நம்ம அந்த மைக்ரேஷன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணணும், 100% வந்து டிசேபிள் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். மைக்ரேஷன் அப்ப பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஎம்மோட பேக்கப் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆன்டிவைரஸ் ஸ்கேனு இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கா இல்லை பாஸ்ல இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அது கூட வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். அதே மாதிரி இப்போ நீங்க மைக்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஏதாவது உங்களுடைய சர்வர்ல வந்து கிரான் ஜாப்ஸோ இல்லை ஸ்கெடியூல் டாஸ்க்ஸோ இல்லை அட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்றதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். தென் அதே மாதிரி டெஸ்க் ஸ்பேஸ் சோர்ஸ்லயும் சரி டெஸ்டினேஷன்லயும் சரி அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். ஏன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைன்னா இப்போ டேட்டா வந்து நமக்கு கேச்சிங் வந்து நிறைய கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ரெப்ளிகேஷனோ மைக்ரேஷனோ பண்ணும்போது சோர்ஸ்லையும் கேட்ச் பில்ட் ஆகும், டெஸ்டினேஷன்லையும் கேட்ச் பில்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்க சிஸ்டம் வந்து இப்போ மைக்ரேட் பண்ண போறோம், இந்த சிஸ்டம்ல வந்து தேவையில்லாத அன்வான்ட் கண்டென்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கிளீன் அப் பண்றது, அந்த டெம்ப் டேட்டா வந்து கிளீன் அப் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு புது மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா பழைய மொபைல்ல தேவையில்லாத டேட்டாலாம் டெலிட் பண்ணிட்டு தான் நீங்க சிங்க் பண்றீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அன்வான்ட் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க கிளீன் அப் பண்ணிக்கலாம். தென் வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் செட்டிங்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி செட்டிங்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நெட்வொர்க் டீம்கிட்ட வந்து சொல்லணும் நம்ம, நீங்க ஸ்பீடு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க, டூப்ளெக்ஸ் செட்டிங்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க, எம்டியூ செட்டிங்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்வித்லாம் வந்து வேலிடேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு டெஸ்ட் டேட்டாவை நீங்க சென்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு 100 MB இல்லை 200 MB அனுப்பிச்சிட்டு இல்லை 1 GB வரைக்குமே டேட்டா அனுப்பிச்சிட்டு நம்ம எதிர்பார்க்குற ஸ்பீட் கிடைக்குதா, த்ரூபுட் கிடைக்குதா, டெஸ்டிங்லாம் பண்ணணும். இந்த மைக்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணி பார்க்கணும். தென் ஃபயர்வாலில் வந்து என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பன்ல இருக்கு, அந்த ஃபயர்வால் வழியா நமக்கு அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா, மைக்ரேஷன் அன்னைக்கு வந்து உட்காந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க இது முன்னாடியே வந்து ஒருத்தர கனெக்டிவிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தென் அன்வான்டா உங்க மெஷின்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ், ஏதாவது தேவையில்லாத சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். அன்வான்டா ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம தேவையில்லாத டூல்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ சோர்ஸ் மெஷின் வந்து பிசிக்கலா இருக்கும். இப்போ பிசிக்கல் சர்வர் அப்படின்னா அதுல நிறைய டிரைவர்ஸ், ஃபர்ம்வேர், டூல்ஸ் என்னென்னமோ இருக்கும். ஏன்னா அதுல வந்து பிசிக்கல் சிடி ரோம், டிவிடி, டிஸ்க் எல்லாத்துக்குமே வந்து டிரைவர்ஸ் தேவை. ஸோ அப்போ அந்த டிரைவர்ஸ், அந்த டூல்ஸ், அந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து சோர்ஸ் மெஷின்ல இருக்கு அப்படின்னா அந்த சோர்ஸை வந்து டெஸ்டினேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அதை கிளீன் அப் பண்ணிக்கலாம். பட் அதை சில தேவையில்லாதது கன்ஃபார்மா அது தேவையில்லை அப்படின்னா அதை நீங்க அப்பவே நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இதுல நிறைய சிஸ்டம்ஸ் உடைய ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அதை கிளீன் அப் பண்ணிடலாம். தென் வாட் எல்ஸ்? ஓகே, பர்மிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கண்டிப்பா வேணும், இல்ல ரூட் ப்ரிவிலேஜஸ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சு தான் மைக்ரேட் பண்ணணும். பட் இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்மிஷன் இல்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த டைமுக்கு போயிட்டு நம்ம சப்போர்ட் டீம், எஸ்எம்இ போயிட்டு ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரெடென்ஷியல் ஆர் ரூட் ப்ரிவிலேஜஸ் இருந்தது அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் பெட்டர். லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேலஞ்சஸ் வந்தா கூட அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஓகே, ஸோ லைசன்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆக்டிவா இருக்கா, இல்லை இதில் ஏதாவது லைசன்சிங் இஷ்யூ இருக்கா, சப்ஸ்கிரிப்ஷன் கனெக்ட் ஆயிருக்கா. அதே மாதிரி ஐடிஎஸ்எம் டிக்கெட்டிங் சிஸ்டம்ல போயிட்டு ரெமெடிலையோ சர்வீஸ் நவ் எதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டிங் சிஸ்டம்ல போயிட்டு ஏதாவது கரண்டா இந்த சிஸ்டம்ல ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா, ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா, இல்ல ஏதாவது ரிஸ்க் இருக்கான்றது செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க மைக்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மைக்ரேஷனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, இன்சிடென்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மைக்ரேஷன் இன்ஜினியர் மேல வந்து அந்த ப்ராப்ளம் வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல கரண்டா ஏதாவது ஆன்கோயிங் இஷ்யூஸ் இருக்கா, இன்சிடென்ட்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்க ஒரு வாரம் மைக்ரேஷன் கூட தள்ளி போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுல இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்ல இந்த இஷ்யூக்கு வந்து நீங்க எனக்கு ரிஸ்க் வந்து சைன் ஆஃப் பண்ணி கொடுங்க. இந்த பிரச்சனை வந்து கிளவுடுக்கு நான் கொண்டு போனதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும், அந்த பிரச்சனையை நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்ற
அப்படின்றத வந்து நம்ம ரிஸ்க் சைன் ஆஃப் ஆர் இஷ்யூ சைன் ஆஃப் வந்து வாங்கிக்கலாம் அந்த பர்டிகுலர் சப்போர்ட் டீம்கிட்ட. ஓகே, இது எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தாங்க இப்போ பூபதி. ஓகே, ஸோ இது தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கு, பட் ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் இதுதான் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஓகே ஸ்டான், இந்த லைசன்ஸ் ஆக்டிவேஷன் சொன்னீங்களே, இப்போ நம்ம ஆமா. ஒன்ஸ் மூவ் பண்ணிட்ட பிறகு, உதாரணத்துக்கு கான்ஃபர்மேஷன்ல மூவ் பண்ண பிறகு நம்ம அங்க லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுமா? உதாரணத்துக்கு விண்டோஸ் ஆமா, நீங்க வந்து லைசன்ஸையோ பிரிங் இல்ல? யோர் ஓன் லைசன்ஸ் கொண்டு வரணும்னா பிரிங் யோர் ஓன் லைசன்ஸ் கொண்டு வரலாம். இல்ல வந்து அங்க வந்து டெஸ்டினேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா வந்து டெஸ்டினேஷன் அஷூரோடைய லைசன்ஸ் தான் வந்து பை டிஃபால்ட்டா யூஸ் ஆகும். இல்ல நீங்க எனக்கு பிரிங் யோர் ஓன் லைசன்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க செக் பாக்ஸ் கொடுத்து எக்ஸிஸ்டிங் லைசன்ஸே நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நீங்க சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் சைன் அப் பண்ணணும். அது வந்து ஒரு பேப்பர் ஒர்க் தான். ஓகே, அதுல அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க எக்ஸிஸ்டிங் லைசன்ஸும் கொண்டு வரலாம், இல்ல டெஸ்டினேஷன் டூலோடைய லைசன்ஸும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மைக்ரேட் கட் ஓவர் பண்ணிட்ட பிறகு அந்த பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடணும், ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. பண்ண அப்பதான் அந்த பிறகு காஸ்ட் நம்ம வரும். லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை. ஆக்டிவேட் பண்ணும், ரீஆக்டிவேட் பண்ணுங்களா ஓஎஸ் லைசன்ஸையோ இல்ல, இல்ல? பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் உதாரணத்துக்கு வந்தா எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கு, அந்த லைசன்ஸே தான் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க, அது ஆக்டிவேட்டட்ல தான் இருக்கும். டெஸ்டினேஷன் வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது வந்து பை டிஃபால்ட்டா அவங்களுடைய லைசன்சஸ் யூஸ் பண்ண போறீங்க, டெஸ்டினேஷன் சைடோட லைசன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது வேலிடேட் பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் சடனா வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அந்த ஸ்டெப் எல்லாம். ஸோ அது வந்து சில டைம் என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த ட்ரையல் லைசன்ஸ்ல எண்ட் அப் ஆயிடும். அது அப்புறம் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க, சிஸ்டம் வந்து லாகின் பண்ண முடியல, பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா கடைசியில் நம்ம லைசன்ஸ் வேலிடேட் பண்ணாம இருப்போம். ஸோ பிஃபோர் மைக்ரேஷனும் செக் பண்ணோம், போஸ்ட் மைக்ரேஷனும் நம்ம செக் பண்ணோம். எல்லா சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் புக்னே கொடுப்பாங்க. ஸோ ரன் புக்ல வந்து என்னென்ன நீங்க செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ சிஸ்டம் மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்வீசஸ்லாம் வந்து ரன் ஆகுதான்னு பாருங்க, இந்த அப்ளிகேஷன் இந்த இடத்துல வந்து இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபைல்ஸ், சர்வீசஸ், ஆப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வேலிடேஷன் செக் புக் மாதிரி கொடுத்துருவாங்க. இது ரன் புக்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் புக்கை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சோர்ஸ்ல இருந்த எல்லாமே டெஸ்டினேஷன்ல அப்படியே வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, let me just protected, very good. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஃபெயில் ஓவர் தான் எனேபிள் ஆகும். இப்போதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெஸ்ட் ஃபெயில் ஓவர் தான் நம்ம பண்ணணும். ஈவன் தோ ஃபெயில் ஓவர் வந்து எனேபிள் ஆயிருந்தாலும், டேரக்டா இந்த 2 ஆப்ஷன் எனேபிள் ஆயிருந்தாலும், இப்போ நான் டேரக்டா ஃபெயில் ஓவர் கொடுக்குறேன். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. செக்கிங் வெதர் ஃபெயில் ஓவர் கேன் பி பர்ஃபார்ம்ட் அப்படின்றத செக் பண்றாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நோ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் ஹஸ் பீன் பர்ஃபார்ம்ட் இன் த லாஸ்ட் 6 months. 180 days நீங்க எதுவும் பண்ணல, நீங்க இட் இஸ் ரெக்கமெண்டட் டு பர்ஃபார்ம் அ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பிஃபோர் அ ஃபெயில் ஓவர். இது ஸ்கிப் பண்றதால உங்களுக்கு வந்து அன்பிரிடிக்டபிள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதனால பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு, டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணுங்க. டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் விஎம் கிரியேட் ஆகும், அப்ளிகேஷன் டீம் எல்லாமே செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஃபெயில் ஓவர் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இல்ல எனக்கு பரவாயில்லைங்க, நான் டைரக்டா ஃபெயில் ஓவர் பண்றேன் அப்படின்னா பண்ண முடியும். ஓகே, பட் நம்ம ப்ரொசீஜரலாவே போவோம். இப்போ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்டினேஷன்ல வந்து ஐஃபன் டெஸ்ட்னு வந்து ஒரு விஎம் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய ஆர்பிஓ ஆர்டிஓ உங்களுக்கு காமிக்கும். ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே வந்து ஒரு மணி நேரம் இல்லை வந்து எவ்வளோ டேட்டா வந்து சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்க ஆர்பிஓ ஆர்டிஓ காமிக்கும். ஸோ எந்த டெஸ்டினேஷன்ல எங்க மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் த நெட்வொர்க் செலக்டட் ஃபார் த டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அண்ட் ஃபெயில் ஓவர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க நெட்வொர்க் வந்து தனியா ஒரு டெஸ்ட் நெட்வொர்க்னு கிரியேட் பண்றது பெட்டர், அது வந்து அட்வைசபிள். ஏன்னா இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்லேயே போயிட்டு நம்ம அந்த சிஸ்டம் ரன் பண்ணோம் அப்படின்னா கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, மாட்டிப்பீங்க. ஸோ அதனால வந்து ஜென்ரலாக ஒரு தனி நெட்வொர்க்ல தனி சப்நெட் வந்து டெஸ்ட்டுக்குனே நீங்க கிரியேட் பண்ணி வைக்கிறது இட் இஸ் ரெக்கமெண்டட். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை நான் ஃபாலோ பண்றேன். ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் அ மைக்ரேஷன் டெஸ்ட் vnet. இது நம்ம வெஸ்ட் யூஎஸ்ல பண்றோமா எங்க பண்றோம்? ஓகே, லெட் மீ ட்ரை வெஸ்ட் யூஎஸ்.
click on React. Okay, IP address வந்து வேற ரேஞ்ச் கொடுத்தா பெட்டர், பட் ஓகே இதுல இருக்கட்டும். ஐபி புதுசாக தான் அசைன் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியாக வந்து ஒரு டெஸ்ட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் கட் ஓவர் ஃபெயில் ஓவர் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூ கேன் கோ வித் த ஆக்சுவல் ஃபெயில் ஓவர். பார்ப்போம் இது குயிக்காக வந்துருச்சு அப்படின்னா அதில் we can use it. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீ செக்ஸாகவே பண்ணணும். அதுதான் இந்த செக்லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ப்ரீ செக்ஸ் நீங்கள் பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த மைக்ரேஷனுக்கு முன்னாடி நாளே நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்றது வந்து they will be giving you. ஓகே ஃபைன், நம்ம இப்போ இதை வந்து டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் வேணால் அந்த இன்னொரு நெட்வொர்க்கில் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஒரு ஐஃபன் டெஸ்ட்னு ஒரு விஎம் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபன் டெஸ்ட்னு ஒரு விஎம் இப்போ வரும். ஓகே லெட்ஸ் வெயிட். என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்டிங் த டாஸ்க் ப்ரீ ரெக்வசைட் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் zone to zone production, the test failure cannot be done using the production network. இது தனியாகவே டெஸ்ட் நெட்வொர்க் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி ஆகணும் 100% அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம zone to zone ரெப்ளிகேஷன் ட்ரை பண்ணுறோம், வேறு வழியே இல்லை, அது நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே தட்ஸ் ஃபைன், இட்ஸ் எ குட் ப்ராக்டிஸ் ஆல்சோ. அப்போ zone to zone டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ cannot do it in the same network. அது வந்து லெசன் லேர்ன்ட். ஓகே ஸோ டெஸ்ட் ஃபெயில் ஓவர். இப்போ இதில் போயிட்டு டெஸ்ட் நெட்வொர்க் கொடுத்துருங்க. அதில் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும்னு 100% சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்லேயே பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற விஎமும் அதே ஐபி தான், அதே ஐபியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இதில் ஏன்னா நேமும் அதே தான் இருக்க போகுது, எல்லாமே அப்போ எஸ்ஐடி மேட்ச் வரும், அப்புறம் அப்ளிகேஷன் நிறைய ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்க மேண்டேட்ரியாக வந்து வித்தின் த சேம் ரீஜன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 100% வந்து டெஸ்ட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணாமல் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ரீஜன் டு ரீஜன் பண்ணீங்க அப்படின்னா அது வேற நெட்வொர்க், அது வேற நெட்வொர்க்ன்றதால தே மைட் அலோ. ஓகே ஸோ see இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, 41 செகண்ட்ஸ் தான் ஆர்பிஓ இருக்கு. அப்போ வந்து அந்த 41 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நடந்த எல்லா சேஞ்சஸும் அந்த சிஸ்டம்ல இருக்கு. ஸோ அந்த 41 செகண்ட்ஸ்ல யாராவது ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி அந்த சேஞ்சஸ் வராமல் இருக்கலாம். ஓகே அதுதான். இப்போ அதே மாதிரி நீங்க இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம், லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ரெக்கவரி பாயிண்ட்ஸ் எது, கஸ்டமர் வந்து எந்த அப்ளிகேஷன் ஓனர் வந்து எந்த ரெக்கவரி பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகே லெட் மீ ஜஸ்ட் வெயிட். ஹெல்த்தி. இப்போ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எல்லாமே எனேபிள் ஆயிருக்கும் இப்போ. ஓகே ஸோ உங்களுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ், ஒரு அப்ளிகேஷன் கரண்டாக போயிட்டு இருக்கு அந்த கட் ஓவர், அதனால இப்போதைக்கு எடிட் ஆகலை, ஆப்ஷன் இல்லை. பட் கொஞ்ச நேரத்தில் இங்கே எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும், உங்களுக்கு அதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்போ என்ன ஆகும், நமக்கு டெஸ்ட் விஎம்னு ஒன்று இங்கே கிரியேட் ஆகும், அதுவும் டெஸ்ட் நெட்வொர்க்கில் கிரியேட் ஆகும். ஓகே ஸோ அதை நம்ம இது நடக்குதா இல்லையா அப்படின்றத வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு அதே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் கேட்ச் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து புதுசாக ஃபோல்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கிரியேட் ஆயிருக்கு, 8.5 இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க கேட்வேல. ஸோ இது வந்து இப்போ புதுசாகவும் கேட்ச், இது எல்லாமே கேட்சிங் ஃபோல்டர். ஓகே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க கேட்ச் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது கேட்ச் பில்ட் ஆகிட்டு குயிக்காக வந்து இது சிஸ்டம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக ஸ்டேட்டஸ் செக்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த டாஸ்கில் தான் போயிட்டு பார்க்கணும். ஸோ let us wait. க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து இதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிக்கும் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டிங் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்படின்னு வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே ப்ரீ ரெக்வசைட் எல்லாம் இருக்கு, டெஸ்ட் மெஷின் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, ப்ரிப்பேரிங் த வர்ச்சுவல் மெஷின், ஸ்டார்ட் த வர்ச்சுவல் மெஷின். அப்போ இங்கே வந்துருக்குமே நேரம் விஎம் பர்ஃபெக்ட் இங்கே வந்துருச்சு பாருங்க. பட் நீங்கள் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஃபன் டெஸ்ட்டோட வரும். அதுதான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஷீட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்போ டெஸ்டினேஷனில் அதே நேம் இருக்கும், பட் ஐஃபன் டெஸ்ட்னு கிரியேட் ஆகி வரும். இப்போ நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து டெஸ்ட் நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து அட்ரஸ் அசைன் பண்ணிவிட்டு
இதை செக் பண்ணிக்கலாம். இதில் லாகின் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இது வந்து டேட்டா சென்டர் டூல் இருக்கா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணிட்டு இப்போ இது எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த சர்வரை நீங்கள் டீகமிஷன் பண்ணிக்கலாம். இது இப்போ டெஸ்ட் தான். பட் நான் சொல்றது ப்ரொடக்ஷன் கேட்டகரியில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதை நீங்கள் ரெண்டுமே வச்சுக்கலாம். ஒரு லோட் பேலன்சர் இல்லை டிராஃபிக் மேனேஜரை கிரியேட் பண்ணி ரெண்டுத்துக்கும் லோட் போகிற மாதிரியும் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். இப்போ இது கட் ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் டீமுக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் எனேபிள் பண்ணி கொடுத்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கா, அவங்க எதிர்பார்க்குற பேஜஸ்லாம் ஓப்பன் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிட்டு நம்ம கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கிளீன் அப் டெஸ்ட் ஓவர் பெண்டிங்னு வந்துருச்சு. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கோம், நீங்கள் வந்து டெஸ்டிங்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டெலிட் தட் சிஸ்டம். ஸோ இதுக்குள்ள போயிட்டு லெட் மீ ஷோ யூ தட் environment details. இப்போ இதுதான் டெஸ்ட் விஎம். எந்த விஎம் நீங்க செக் பண்ணீங்க. இப்போ இந்த விஎம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளீன் அப் பண்ணணும் அப்படின்னா இதுல போயிட்டு கொஞ்ச நேரத்தில் இது எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஒரு எனேபிள் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஒரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் மெஷினை வந்து அது கிளீன் அப் பண்ணி கொடுத்துரும். டெஸ்டிங் இஸ் சக்சஸ்ஃபுல், அப்ளிகேஷன் டீம், ஆப் டீம் கன்ஃபர்ம்ட், கன்ஃபர்மேஷன் இஸ் டன், ஏதோ ஒன்று சொல்ல கொடுத்துட்டு டெஸ்டிங் இஸ் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு டெஸ்ட் மெஷினை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் மெஷினை வந்து we are terminating. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ண இந்த விஎம் வந்து கிளீன் அப் ஆக ஆரம்பிச்சிடும். இது இங்கேருந்து இப்போ போயிடும். இதுதான் இப்போ தேர்ட் ஸ்டெப். இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர். அந்த டெஸ்ட் மெஷின் வந்து இப்போ டெலீட் ஆகும். ஓகே, கம்ப்ளீட்டிங் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் கிளீன் அப். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவல் கட் ஓவர் பண்ணிட்டு நம்ம we can complete the migration. ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எங்கேருந்து எங்கே மைக்ரேட் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். மற்ற டூல் போனாலும் இதே ப்ரொசீஜர் தான். Zerto, Platespan ஆர் எனி டூல் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் clean up the test virtual machine is in progress. நேரம் போயிருக்கணும், காலி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் கட் ஓவர் இப்போ நம்ம பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, பிகாஸ் we are deleting, removing almost ஒரு 20-30 GB வந்து clean up ஆகுது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, டன். இப்போ வந்து திருப்பி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு. இப்போ போயிட்டு நீங்க ஃபெயில் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா தெளிவாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஃபெயில் ஓவர் பண்ணி பார்த்துருக்கோமா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாமே இருக்கு. ஸோ எங்கேருந்து எங்கே மைக்ரேட் பண்ண போறீங்க, இதில் எந்த ஆர்பிஓ ஆர்டிஓ வேணும் உங்களுக்கு, லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட் இது வேணுமா இல்லை கொஞ்சம் பழசு இருந்தாலும் ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட கேட்குறாங்க. லேட்டஸ்டான ஆர்டிஓ வேணும் அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் 8:17 எடுத்திருக்கு. இது வந்து அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட்டாக வந்து 7:47 ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆப் கன்சிஸ்டன்ட் செக் பாயிண்ட் இருக்கு. ஸோ இதில் கிளீனாக கொடுத்துட்றாங்க பாருங்க, ஷட் டவுன் மெஷின் பிஃபோர் பிகினிங் த ஃபெயில் ஓவர். அப்போ வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபெயில் ஓவர் மாறும்போது இந்த சிஸ்டம்ல வந்து அந்த லோடிங் வருது, ஐபி அட்ரஸ், அந்த சிஸ்டம் நேம்லாம் வரும்போது சோர்ஸ் மெஷின் வந்து ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. இது பர்ஃபெக்டா இருக்கும் அந்த ஃபெயில் ஓவருக்கு. ஓகே, லெட்ஸ் டூ திஸ். ஸோ இதில் நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸும் எனேபிள் ஆயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிட் ஆப்ஷன் வரும், தென் ரீசின்க்ரனைஸ் ஆப்ஷன், இது எல்லாமே வரும். இப்போ நம்ம ஃபெயில் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோர்ஸ் மெஷின் வந்து இப்போ 42 செகண்ட்ஸ் காமிக்குது. ஐ திங்க் 41 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சேஞ்சஸ் வந்து மிஸ் ஆகுது. பட் ஆல்மோஸ்ட் 8:17 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸ்டான், இது ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்களா,
டிராபிக் மேனேஜர் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. அது அது கொஞ்சம் அதுக்கு இல்ல இதுக்கும் இல்ல அந்த லோட் பேலன்சர் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணி ரெண்டு சிஸ்டம் நீங்க ஆக்டிவா விட்டுட்டு கூட நீங்க ரெண்டு ரீஜன்ல இருக்கு அப்படின்னா நீங்க டிராஃபிக் மேனேஜர் இல்ல லோட் பேலன்சர்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு சிஸ்டமும் ஆக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். See, இது நீங்க மைக்ரேஷன்னா நீங்க சோர்ஸ் மெஷின் எப்பயுமே கிளீன் அப் பண்றதுக்கு தான் நீங்க மைக்ரேஷன் பண்ணணும்னு கிடையாது. நீங்க அதை ரெண்டு மெஷினுமே யூஸ் பண்ற மாதிரி கூட நீங்க இந்த இது வந்து மைக்ரேஷன் அண்ட் ரெப்ளிகேஷன் வந்து இதுதான். இப்போ நீங்க வந்து ஒன் டைமா பண்ணீங்க அப்படின்னா மைக்ரேஷன் கட் ஓவர். இதுவே நீங்க வந்து கண்டினியூஸா அதை வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது டிசாஸ்டர் ரெக்கவரி. ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான். பட் என்ன ஒண்ணு ரெண்டு ரீஜன்ல பண்ணீங்க அப்படின்னா நீங்க யூ கேன் யூஸ் டிராஃபிக் மேனேஜர் வச்சு நீங்க யூ கேன் சென்ட் த டிராஃபிக். அதாவது எண்ட் யூசர்ல இருந்து வர ரெக்வஸ்ட் வந்து ரெண்டு மிஷின் வேற வேற ரீஜனுக்கு கூட நீங்க ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதாவது டிராஃபிக் மேனேஜர்ன்றது இட் இஸ் ஆல்சோ லோட் பேலன்சர். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லைங்களா, டிராஃபிக் மேனேஜர் வச்சு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணும்போது எந்த சிஸ்டம்க்கு டிராஃபிக் அனுப்பணுன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரொடெக்டட் ஃபெயில் ஓவர் நடந்துட்டு இருக்கு. ஸோ லாக் எல்லாமே நம்ம இங்க பார்த்துக்கலாம். இங்க எரர் ஏதாவது வருதுன்னா இங்க தான் வரும். ஓகே, ஈவெண்ட்ஸ் வருதுன்னா ஈவெண்ட்ஸ் இங்க நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ஈவெண்ட்ஸ்ல போயிட்டு ஃபுல்லா என்னென்ன இது இருக்குன்னு பார்க்கலாம். பட் இதை நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சில டைம்லாம் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் போகும் இல்லைங்களா. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயில் அனுப்புன்னு சொன்னா கூட மெயில் அனுப்பலாம் இங்க இருந்து. ஓகே, ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூ வில் கெட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் கூட நீங்க அனுப்பிக்கலாம். எந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு இமெயில் வரணும் அப்படின்றத எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க இமெயில் ஐடிக்கு வந்துடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா இதை உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது. எவ்வளவு நேரம் தான் இது கரெக்டாக ஒரு ஆயிடுச்சா இல்லையான்னு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கிறது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து ஃபெயில் ஓவர் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சின்க்ரனைஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் சிங்க்ல தான் இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. ஓகே, இன்கேஸ் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம் சோர்ஸ் மெஷின்ல அப்படின்னா அதுவே செக் பண்ணிட்டு சிங்க் ஆகும் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம். ஓகே, நம்ம அந்த மெஷின்ல இருந்து அப்ப டெஸ்ட் ஃபெயில் வரப்போ தான் சின்னதாக டெஸ்ட் அந்த வெப் பேஜ் வந்து மாற்றினோம். பட் அதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணல. ஸோ ஸ்டார்ட் ஃபெயில் ஓவர் நடந்திருக்கு. ஸ்டார்ட் த ரெப்ளிகேஷன் வர்ச்சுவல் மெஷின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் யூ வில் ஹேவ் த கம்ப்ளீட் திங். இங்கே போயிட்டு நீங்கள் என்விரான்மெண்ட்டும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இருங்க, லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுல நமக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்பே அவங்களே இது கிரியேட் பண்ணிருக்காங்க. இது ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. பழசு வந்து ஸ்டாப் ஆயிருக்கு ஒன்று, இன்னொன்று வந்து கிரியேட்டிங்ல இருக்கு பாருங்க. ஸோ அப்போ வந்து இது கிரியேட் ஆகும்போது இது ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுல வந்து இப்போ எங்க கிரியேட் ஆகுது பாருங்க, அஜூர் சைட் ரெக்கவரின்னு ஒரு இதுல கிரியேட் ஆகுது. அண்ட் தென் இது வந்து ஜோன் 2ல கிரியேட் ஆயிட்டு இருக்கும். பாத்தீங்களா, ஜோன் 2ல கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அது ஸ்டாப் ஆகும்போது ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்ச நேரத்தில் இது சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா தென் வி கேன் டூ த டெஸ்டிங், எல்லாமே பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல். ஓகே, அந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஆயிடுச்சுங்களா அது? ஆமா, அதுவே கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா வந்து நமக்கு அதே ரிசோர்ஸ் குரூப்ல கொண்டு போனோம் அப்படின்னா பிரச்சனை வரும்ல. அந்த ஆல்ரெடி அதுல ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அது டெஸ்டினேஷன்ல நம்ம எப்பயுமே நம்ம மாத்தணும். ஆக்சுவலா நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து தனியா ஒரு ரிசோர்ஸ் குரூப் கொடுக்கணும். ஏன்னா அதே நேம்ல கிரியேட் ஆகுறதால உங்களுக்கு அலோவ் பண்ணாது கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆமா. கரெக்ட். ஸோ லெட் மீ ஷோ யூ ஒன் மோர். ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ்ல போயிட்டு இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபெயில் ஓவர் கம்ப்ளீட்டட், வி ஆர் ஆல் குட். இப்போ இதை நீங்க வந்து கமிட் பண்றீங்களா இல்ல ரீப்ரொடெக்ட் பண்றீங்களான்னு கேட்கறாங்க. இது கமிட் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல், எல்லாரும் சைன் ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே அப்படின்னாங்கன்னா நீங்க கமிட் பண்ணலாம். இல்ல இதுல போயிட்டு நீங்க ஏதாவது சின்னதா ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது என்ன சொல்றாங்க, வெர்ச்சுவல் மெஷின் செட்டிங்ஸ் காண்ட் பி சேஞ்ச். ஓகே, இப்பதான் நமக்கு ஃபெயில் ஓவர் பண்ணோம், அதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்திருக்கணும். அந்த ஃபெயில் ஓவர்ன்ற கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல நீங்க எடிட் பண்ணி மாத்தி இருந்திருக்கணும். பட் இதெல்லாம் மாத்த முடியும். ஓகே, நீங்களும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த நான் ஃபெயில் ஓவர்னு கொடுத்தால இந்த டெஸ்ட் ஃபெயில் ஓவருக்கும் ஃபெயில் ஓவருக்கு நடுவில் வந்து நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆப்ஷன் வந்திருக்கும். இது ரீப்ரொடெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ். இதுதான் நீங்க வந்து டவுட்னு சொன்னீங்க, உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பை டிஃபால்ட் சைட் ரெக்கவரி வில் பிக் அப் த ஒரிஜினல் சோர்ஸ் ரிசோர்ஸ் குரூப் வர்ச்சுவல் நெட்வொர்க். அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் கோ பேக் டு த பழைய இதுக்கு நம்ம ரீப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, லெட் மீ ஷோ யூ திஸ். இதெல்லாம் ஓகே தான். ரீப்ரொடெக்ட்னா இப்போ சோர்ஸுக்கு போயிடும், அவ்வளவுதான். இங்க இருந்த மெஷினுக்கு பதிலாக டெஸ்டினேஷன் எனக்கு சரியில்லை, எல்லாமே பழசுக்கு கொண்டு போங்க அப்படின்னா ரீப்ரொடெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, அப்ப என்னன்னா இந்த மிஷின் ஷட் டவுன் ஆயிட்டு அந்த மிஷின் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். ரெடி ஆயிடும். ஆமா, கரெக்ட். ஃபெயில் பேக்.
ஸோ இதுதாங்க ஓவரால் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இது கிளியராக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஏடபிள்யூஎஸ், விஎம்வேர் அந்த மற்ற மைக்ரேஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா அது அப்படியே ரெக்கார்டிங் இருக்குது. இதே சேம் ப்ரொசீஜர் தான், எக்ஸாக்டாக சேம் தான் பண்ணியிருப்போம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்னன்னா, அந்த சோர்ஸ் மெஷினுடைய டிஸ்கவரிக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருந்துருக்கோம், அசஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருந்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் நீங்கள் இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஸ்டெப்ஸை தான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன பண்ணுவோம், எப்படி இந்த கட் ஓவர் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த செக்லிஸ்ட் பற்றி கேளுங்க. இப்போ ரீப்ரொடக்ட் பண்றோம்ல, இப்போ ரீஸ்டோர் பண்றோம்ல, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா அந்த கண்டெய்னர்ஸ் அந்த இது எல்லாமே டெலீட் ஆயிருமா? கண்டென்ட்லாம் நம்ம தாங்க கிளீன் பண்ணோம். கேட்ச்ல இருக்கு அந்த இதெல்லாம் வந்து, அதாவது பாத்தீங்கன்னா அந்த டெம்பரரியா கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஆகிற கேட்சஸ்லாம் அது கிளீன் பண்ணிடும். பட் வந்து அந்த ஃபைனலா ஒரு டிஸ்க் கிரியேட் ஆச்சு இல்லைங்களா, அது அங்கதான் இருக்கும். அது நம்ம தான் போயிட்டு கிளீன் அப்லாம் பண்ணணும். அதை வந்து நம்ம மேனுவலா போய் டெலீட் பண்ணிடுவோம். ஆமா, மேனுவலா போயிட்டு பண்ணணும், அதெல்லாம் கிளீன் அப் பண்ணணும். ஸோ அந்த கேட்சிங்க்கு வந்து பில்ட் ஆனதெல்லாம் வந்து அது போயிருக்கும். பட் நம்ம இப்போ இதில் காமிக்கிறாருங்க, அது நல்ல கொஸ்டின் தான். ஓகே, ஸோ கண்டெய்னர் ஆமாங்க, உண்மைதான். வெரி 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 வேலிட். ஸோ இதுல ஏஎஸ்ஆர் எங்க இருக்கு, அந்த விஹெச்டி செக்ஸம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி தான். பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி காஸ்ட் தான். இப்போ ஒரு 10 சர்வர் 15 சர்வர் பண்றோம் அப்படின்னா தென் இது எல்லாமே சேர்ந்தது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி a significant காஸ்ட். நம்ம கிளீன் அப் பண்ணணும் இதெல்லாம். ஓகே, அந்த டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பரரியா அவங்க கிரியேட் பண்ணது வந்து அதை கிளீன் அப் பண்ணிட்டாங்க. பட் அந்த மற்ற கண்டென்ட் அந்த ஒரு அரௌண்ட் ஒரு 1 GB 2 GBக்கு கண்டென்ட் இருக்கு, அதை நம்ம கிளீன் அப் பண்ணி தான் ஆகணும். இதே நீங்க ஒரு 10 சர்வர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு காஸ்ட் வந்துருது. 100 சர்வர் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி significant காஸ்ட். ஓகே சார். சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு இது வருதுங்க சார். இப்போ கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நீங்க டிஆர் எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லினா நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து ஏதோ ஒரு ரீசனால வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த டிஆர் பேஸ் பண்ணி அந்த எந்த ரெக்கவரி பாயிண்ட் இருக்கோ நம்ம ஓகே பண்ணிடுறோம். அப்ப வந்து அந்த சர்வர் வந்து ஹப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிஆர்ல இருக்கிற சர்வர் வந்து ஹப் ஆயிடுச்சு. அப்ப அப்பான பிறகு திரும்பி வந்து அந்த சர்வர் தான் எல்லாமே பாயிண்ட் ஆயிட்டு எல்லாமே வந்து சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ மீன் டேட்டாஸ் மறுபடியும் சிங்க் ஆயிட்டு யூசர் எல்லாமே ஆக்டிவா யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? மறுபடியும் வந்து எனக்கு அந்த டிஆர் சர்வர்ல இருந்து எனக்கு திரும்பி வந்து எனக்கு சோர்ஸ் சர்வர்ல இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து அப் பண்ணி எனக்கு அப் பண்ணி கொடுங்க. அப் பண்ணிட்டு இருக்கிற என்னென்னலாம் சேஞ்சஸ் டேட்டா சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததோ டிஆர்ல அதுல இருக்கிற டேட்டாஸ் கொண்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அது ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் தாங்க உங்களால ரீப்ரொடெக்ட்லாம் பண்ண முடியும், ஃபெயில் பேக்லாம் பண்ண முடியும். சரி, ஒரு வாரம் அதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி a வெரி வெரி பிக் சேலஞ்ச் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து ஒரு நாள் மேக்ஸிமம் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம ரீப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணலாம். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இதே ஸ்னாப்ஷாட்ல இருக்க அதே இஷ்யூ தான். இப்போ நிறைய வந்து உங்களுக்கு டெல்டா வந்துருச்சு அப்படின்னா யூ கேனாட் என்டர்டெயின் தட். ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஒரு வாரத்துல நடந்த டேட்டா வந்து பாதிக்கு பாதி கிடைக்காதுங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க பழைய மிஷினை சுவிட்ச் ஓவர் பண்ணி கொடுக்கணும். நீங்க ரீப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ கட் ஓவர் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, எல்லாம் ஒர்க் ஆகுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஃபுல்லா அதை கமிட் பண்ணி கிளீன் அப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதை நம்ம ஃபைனலாக நம்மளும் இப்போ க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதை நான் உங்களுக்கு அந்த ரீப்ரொடெக்ட் பண்ணதால அது இன்னும் ஓடிட்டு இருக்கோம். பட் இல்லாட்டி வந்து நம்ம அதை கமிட்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். இப்போ ப்ராப்பரா வந்து நம்மளுடைய மைக்ரேஷன் ஃபைனல் க்ளோஷர் என்ன அப்படின்னா, இப்போ இதில் போயிட்டு அந்த ஜாபை வந்து நம்ம கமிட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். கமிட் பண்ணி ஃபினிஷ்ட் கம்ப்ளீட்டட் மைக்ரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கணும். இதில் ஏன் எனேபிள் ப்ரொடெக்ஷன் வருது அப்படின்னா ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நமக்கு வந்து ஃபெயில் பேக் போயிட்டு இருக்கு. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இதில் கமிட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் எதுவும் நடக்காது, ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப் ஆக்சுவலா. இப்போ நம்ம நீங்க ரீப்ரொடெக்ட் புரியல அப்படின்றதால நான் ரீப்ரொடெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ சோர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு, எனேபிளிங் ஆயிட்டு இருக்கு. ரிவர்ஸ்ல வந்து இந்த zone 2ல இருந்து zone 1க்கு வந்து கண்டென்ட் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா இது ரியல் டைம்க்காக தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல.
இல்ல ஸோ ரொம்ப அப்ப நம்ம என்ன ஆமா ரொம்ப டைம்லாம் எனேபிள் அது கொடுத்துருவாங்க. சரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட்லயே சொல்லிடுவாங்க ஃபைனல் டைம் டு பெர்ஃபார்ம் த ஃபெயில் பேக் வந்து எது வரைக்கும் உங்களுக்கு அதை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த வேவ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயே அந்த ரன் புக்லேயே வந்து என்ன வரைக்கும் இருக்கு, யார் வந்து செக் பண்ணாங்க, ஃபைனல் மைக்ரேஷனை யார் எந்த யூசர் வந்து வேலிடேட் பண்ணாரு, எந்த அப்ளிகேஷன் ஓனர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றது வந்து கிளியரா கொடுத்துருவாங்க. ஸோ இது என்ன ஆச்சு, ஃபெயில் ஆச்சா பாஸ் ஆச்சா இல்லை அதில் என்ன பார்ஷியலாக ஃபெயில் ஆச்சா அப்படின்றத இங்கே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ இதில் ரன் புக்லேயும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க எந்தெந்த ஸ்டெப்பில் வந்து யார் செக் பண்ணாங்க, இது எல்லாமே அப்டேட் பண்ணணும் நம்ம. ஸோ சோர்ஸ் மிஷின் எந்த டைமுக்கு அப்டேட் பண்ணாங்க, டெஸ்டினேஷனுக்கு எப்போ கட் ஓவர் பண்ணாங்க, இதில் ஏதாவது வேற ஏதாவது டிஎன்எஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இருக்கா, இல்லை பேக்கப் ரிலேட்டட் செக்ஸ் ஏதாவது பண்ணணுமா, ஓல்டு ஹார்ட்வேர் டிவைசஸ் ரிமூவ் பண்ணணுமா, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து மைக்ரேஷன் ப்ரீ செக்ஸ் போஸ்ட் செக்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஆஸ் மைக்ரேஷன் இன்ஜினியர். ஓகே, ஸோ இது எல்லா ஷீட்டுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வேவ் பிளானிங், இந்த ஒர்க் லோட் பிளானிங், அந்த ப்ராஜெக்ட் பிளான் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜரோட வேலை. ஓகே, ஸோ உங்களோட வேலை வந்து ரன் புக் மட்டும்தான் மைக்ரேஷன் இன்ஜினியரோட வேலை. ஓகே, அதுதான் வந்து நீங்கள் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, மைக்ரேஷன் பண்ணும்போது, மைக்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு சர்வருக்கும் என்ன பண்ணீங்க அப்டேட் பண்ணீங்கன்றத இதை நம்ம ரன் புக்கும் வந்து ஒரு யூஸ் கேஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் அந்த இது சொன்னேன் இல்லைங்களா, இது அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா சில ஐட்டம்ஸ் வந்து என்ன சர்வீஸ் என்ன அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி அது செக்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். மற்றபடி மற்ற ஜென்ரல் செக்ஸ் எல்லாமே ப்ரீ அண்ட் போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். ஓகேங்க சார், தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னன்னா இது டிஆர்க்காக தான் கேட்டேன். நம்ம மைக்ரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சே தான் டிஆர் வேற. பண்றோம். டிஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல ரன் புக் வந்து வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது அதுல ப்ரொசீஜருமே கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து இட் வில் பி டிஃபர் ஆகும். ஏன்னா அதுல வந்து டிஆர்ல வந்து தனியா ஏடி என்விரான்மெண்ட் இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம அப்ளிகேஷன் லெவல்ல தான் நம்ம இங்க மைக்ரேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க டிஆர் அப்படின்னா அதோடைய அசோசியேட்டட் எல்லாமே கொண்டு வரணும். அதாவது ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம், தென் டிஎன்எஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஆர் நெட்வொர்க்கு கொண்டு போகணும். ஒரு சிஸ்டம் மட்டும் கட் ஓவர் பண்ணா பத்தாது. ஸோ அதோடைய ரிலவெண்டா இருக்கக்கூடிய என்டையர் டிபெண்டன்ட் என்விரான்மெண்ட்டும் டிஆர்ல இருக்கணும். அப்ளிகேஷன், டேட்டா பேஸ், ஆக்டிவ் டைரக்டரி, டிஎன்எஸ், இது எல்லாமே அங்கே டெஸ்டினேஷன் இன்னொரு சைட்ல வந்து எல்லாத்தையும் அப் பண்ணி நம்ம வேலிடேட் பண்ணி செக் பண்ணணும். கரெக்டுங்க சார். எனக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். இதுவும் அது கொஞ்சம் மேட்ச் பண்ணி திங்க் பண்ணி யோசிச்சேன். என்ன ஒண்ணு ஸ்டாண்ட், இப்போ நீங்க அந்த லோக்கல்ல விஹெச்டி ஃபைல் இருக்கு, இப்போ நம்ம பிசிக்கல் சர்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், பிசிக்கல் மிஷின்ஸ் கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து இதுல வந்து டி டிரைவ் இருக்கும், இதுவும் இருக்கும். அதை வந்து விஹெச்டியா கன்வெர்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு அது எப்படி பண்ண போறோம்ன்ற மைக்ரேட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லி சொன்னீங்க. ஆமா ஆமா, நல்ல வேலை இன்னைக்கு ஞாபகப்படுத்துனீங்க. நான் என்ன பண்றேன், என்கிட்ட இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கே உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுல ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து நான் விஹெச்டியை கன்வெர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். பட் ஆனால் அதுக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காரணும் நான். பட் ஐ வில் டூ இட். ஓகே, பட் ஏன்னா இது திருப்பி கிரியேட் பண்றதுக்கு ஐ நீட் லாட் ஆஃப் டைம். ஸோ நான் எப்படி நம்ம விஹெச்டியை எக்ஸ்போர்ட் பண்ணி மேனுவலா இம்போர்ட் பண்ணுன்றதை நான் ப்ராக்டிகலா காமிச்சிடுறேன். ஓகே, நைஸ் பாயிண்ட். நீங்க ஸ்லோ கூட பட் ஏன்னா அதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது ஓகே. சி எனக்குமே வந்து ஐ ஹேவ் டு டூ இட். இப்போ நீங்க மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து தே மைட் பி வெயிட்டிங் ஃபார் இட். நான் அதை அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். நோ இஷ்யூஸ். என்கிட்ட சிஸ்டம் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டெப் தான். நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ரெக்கார்டிங் போட்டுட்டு பேக் எண்ட்ல அது ரன் ஆயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நான் சொன்ன மாதிரி பொறுமை வேணும். இப்போ இது வந்து டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர் வந்து ஒரு அஷூரோடைய ஒரு லொகேஷனுக்குள்ளேயே இவ்வளோ டைம் எடுக்குது. இதே நீங்க ரீஜன் டு ரீஜன்னா டபுள் ஆகும். இதே ஆன் பிரேம் டு, இப்போ என்னோட வீட்டில இருந்தெல்லாம் நான் விஎம்ஆர்லாம் பண்ண இல்லைங்களா, 12 hours 13 hours சாலிடா மினிமம் ஆகும் எனக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் இப்போ வந்து 40 GB 50 GB அப்படின்னா ஓவர் த இன்டர்நெட் வந்து அஷூர் டேட்டா சென்டருக்கு கொண்டு போறது இட் வில் டேக் a lot of time. நல்ல வேலை இது இப்போ குயிக்கா முடிஞ்சிருச்சு. நான் இது கம்ப்ளீட் ஆகாதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா 10% 20% இருந்துட்டு இருந்தது, டக்குன்னு கட் ஓவர் ஆயிடுச்சு. அதாவது டக்குன்னு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஓகே தென். ஓகே, ஸோ ஓகே ஸ்டாண்ட், ஒரு ஜெனரல் क्वेश्चन சார். சாரி யாரும் தெரியல, கொஞ்சம் நான் வந்து ஒரு क्वेश्चन கேட்டுறேங்க. இப்போ நம்ம டேட்டா டேட்டா ஐ மீன் இப்போ இருக்கிற ஒரு 10 VM இருக்கு, சைஸ் வந்து பெருசா இருக்கு. இப்போ வந்து இந்த அசூனுடைய டேட்டா டிஸ்க்ல காப்பி பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். அங்க வந்து விஹெச்டியா நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ லோக்கல் இருக்கிற மிஷினையும் ஐ மீன் சர்வரையும் அங்க விஹெச்டி ஃபைலா போட்டு அங்க கிரியேட் பண்ற மிஷின்ஸ் நம்ம எப்படி சிங்க் பண்ணி லேட்டஸ்ட் டேட்டாஸ்க்கு வந்து கொண்டு வருவோம்?
ஓகே. அது வந்து ஃபைனல் சிங்க் டெல்டா சிங்க் வந்து ப்ரீசீடிங் பண்ண முடியாது. ப்ரீசீடிங் வந்து பேக்கப் கண்டென்ட்க்கு வேணா பண்ணலாம். இந்த சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீசீடிங் இருக்காதுங்க. ப்ரீசீடிங் இருக்கா நான் செக் பண்றேன். அது வந்து ப்ரீசீடிங் நீங்க சொல்ற ப்ரொசீஜர் பேரு. நம்ம கொஞ்சம் டேட்டா வந்து ஆஃப்லைன்ல காப்பி பண்ணி வச்சுட்டு ஃபைனலா அந்த எக்ஸ்ட்ரா லேட்டஸ்டா இப்போ லாஸ்ட் 2 நாளைக்கு பண்ண சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டேட்டா லெவல்ல முடியும். ஸ்டோரேஜ் லெவல்ல அது பண்ணலாம் நீங்க சொல்ற ப்ரீசீடிங் கான்செப்ட். பட் சர்வர் லெவல்ல வந்து ப்ரீசீடிங் இருக்கான்னு நான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன். அதாவது நீங்க ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு அஜூரோட பிளாப்ல காப்பி பண்ணிட்டு இல்ல அஜூரோடைய ஃபைல் ஷேர்ல காப்பி பண்ணிட்டு அதை டெல்டா மட்டும் நம்ம சிங்க் பண்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்கு. இந்த நம்ம ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸ் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸ்ல வந்து இது ஆல்ரெடி நான் ப்ரீசீட் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு நீங்க சிங்க் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 நாள் 2 நாள் நடந்த சேஞ்சஸ் மட்டும் அதை அப்டேட் பண்ணும். இது ஸ்டோரேஜ் லெவல்ல வந்து இது 100% இருக்கு. பட் சர்வர் லெவல் ப்ரீசீடிங் இருக்கான்னு நான் செக் பண்றேன். ஓகே, எக்ஸாம்பிள் நீங்க இந்த விஹெச்டி ஃபைல் எடுத்துங்க சார். இப்போ அது லோக்கல் இருக்கிற மிஷின்ஸ் நீங்க விஎஸ்டி எக்ஸ்போர்ட் கொண்டு பண்றீங்க. போறேன். ஆமா, இப்ப விஎஸ்டி கொண்டு போறேன், சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ மேபி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சு ஏதாவது பண்ணலாம், ஜெர்டோவோ இல்ல அந்த மாதிரி இதுல. பட் இங்க வந்து எனக்கு அஜூரோடைய ரெப்ளிகேஷன் ஆர் அஜூரோடைய மைக்ரேஷன் டூல்ல இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ ஹேவ் டு செக் வேலிடேட். அப்போ அந்த நேரத்துல விஎம் கிரியேட் பண்ணிட்டு இங்க இருக்கிற டேட்டாஸை மட்டும் நம்ம சிங்க் பண்ணணும். உதாரணத்துக்கு சி டிரைவ்ல இருக்கிற டேட்டாஸோ இல்ல டி டிரைவ்ல இருக்கிற டேட்டாஸோ வந்து நீங்க சிங்க் பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த லேட்டஸ்ட் மட்டும் பண்ணோம் எடுத்து அப்படின்னா போடணும்னு சொல்றீங்க. ஏதாவது டூல்ஸ் இருந்தா ஓகே. பட் வந்து நான் சொல்றது மேனுவலா பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றேன். ஓகே, ஏன்னா இப்ப லாஸ்ட் 1 நாள் 2 நாள் யாராவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அதை நம்ம அதை மேனுவலா தான் அந்த டெஸ்டினேஷன் சிஸ்டம் கொண்டு போற மாதிரி இருக்கும். இல்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு அது ஃபைல்ஸ் அப்படின்னா ஓகே, இப்ப நம்ம ஆர் சிங்கோ இல்ல வந்து ரோபோ காப்பியோ வச்சு நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனல் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா. இல்ல அப்ளிகேஷன் வழியா நம்ம அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா தென் வி ஹேவ் டு செக் எப்படி அதை கண்டென்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பட் அஷூர் மைக்ரேட் டூல் வழியா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்க மாதிரி எனக்கு பார்த்த மாதிரி தெரியல ப்ரீசீடிங். பட் இப்போ நம்ம விஎஸ்டி அப்லோட் பண்ணிடுறோம். இப்போ எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் மாறி இருக்குமோ அப்போ அந்த ஃபைல்ஸை மட்டும் நம்ம பேக்கப் எடுத்து ரெஸ்டோர் பண்ணலாம். இல்லை வந்து ஆர் சிங்க் ஆர் ரோபோ காப்பி வச்சு அந்த ஃபைல்ஸை மட்டும் நம்ம காப்பி பண்ணி கொடுக்கலாம். பண்ணலாம் வேணாம். ஓகே ஓகே, ஒரு சின்ன டவுட். இப்ப வெஸ்ட் ரீஜன்ல ஒரு இமேஜ் லெவல்ல ஃபுல் விஎம் பேக்கப் எடுத்து ஈஸ்ட் ரீஜன்ல ரீஸ்டோர் பண்ண முடியுங்களா? அதே விஎம் அந்த ஆப்ஷன்ஸ் பண்ண முடியுமா? கிராஸ் ரீஜன் மைக்ரேஷன் இல்லாம கிராஸ் ரீஜன் ரெஸ்டோர் இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, ஓகே. அதே மாதிரி ஆன் ப்ரிமிஸ் அது மாதிரி பேக்கப் டூல நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம்னா அதுல இருந்து எடுத்துங்க ஆன் ப்ரிமிஸ் டு அசூர் ரீஸ்டோர் பண்ண முடியுங்களா? ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படி? ஆன் ப்ரெமைசஸ் ஃபுல் பேக்கப் ஆன் ப்ரெமைசஸ் டு அஷூர் இருக்கான்னு அது எந்த டூல் பொறுத்து இருக்குங்க. இப்போ ஏன்னா நம்ம வந்து அஷூரோட காம்வால்ட் அதுல தான் செக் பண்ணணும், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் செக் பண்ணணும். பட் நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பண்ண முடியும். கிராஸ் ரீஜன் வந்து இப்போ இருக்கு. ஓகே, ஷூர் சதீஷ். ஸ்டான், இப்போ நீங்க ஒரு விஎம்கே நீங்க 15 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்போ வந்து விஎம் வேர்ல வந்து விஎம்ஸ் இருக்குன்னா ஒரு 10 விஎம் நான் ஓஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி அது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ல போட்டு அதை நான் வந்து அஷூருக்கு அமிச்சு அங்க இருந்து நான் விஎம் அமௌண்ட் பண்ணி பண்ணலாங்க. அதுதான் இப்ப அவரும் கேட்டாரு. அதுதான் இப்ப ஓவிஎஃப்க்கு பதிலா அவர் விஹெச்டி கேட்டாரு. இது நீங்க விஎம்டிகேவா இருக்கு அப்படின்னா விஎம்டிகே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விஹெச்டியா கன்வெர்ட் பண்ணி கன்வெர்டர் இருக்குல்ல, இப்ப மைக்ரோசாஃப்டோடைய விஹெச்டி கன்வெர்டர் டூல் இருக்கு. ஸோ அந்த டூலை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஎம்டிகே ஃபைலை வந்து எம்விஎம்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் வர்ச்சுவல் மெஷின் கன்வெர்டர் ஆர் இந்த டிஸ்க் டு வச் விஹெச்டின்னு சொல்லுவாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ்ல காப்பி பண்ணி நீங்க அஷூர் டேட்டா சென்டருக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை அப்லோட் பண்ணி ஒரு அந்த எந்த பிளாப்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு, எந்த கண்டெய்னர்ல இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல இருந்து நீங்க விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இப்போ நான் காமிக்க போறேன். இப்போ இம்போர்ட் ஆப்ஷன் எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து ஒரு விஎம்மா சொல்றீங்க. இதே நம்ம வந்து ஒரு ஃபைல்ஸோ டேட்டாபேஸோ அனுப்பிச்சு வைக்கலாம் இல்ல? பண்ணலாம். அதான் அது வந்து ஸ்டோரேஜ் மைக்ரேஷன், அஷூரோட டேட்டா பாக்ஸ் என்ன வேணா பண்ணலாம், எந்த கண்டென்ட் வேணா அனுப்பலாம் நீங்க. ஆமா, ஓகே தேங்க்ஸ். ஷூர் ஹரிஷ். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா? ஸ்டான், இன்னும் ஒரு क्वेश्चन சார். இப்போ வந்து டேட்டாபேஸ் மைக்ரேஷன் ரிலேட்டடா வரும். இப்போ வந்து ஒரு 10 TB டேட்டாபேஸ் வந்து நாங்க டேட்டா வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சேன்னா அவங்க வந்து இதுல போட்டுறாங்க, டேட்டாபேஸ் பேக்கப் ஃபைல் எடுத்து போட்டுறாங்க.
இங்க வந்து அங்க போயிட்டு ஒரு அப்டேட்டு, ஐ மீன் அங்க போன பிறகு நம்ம அங்க போயிட்டு இது பண்றதுக்குள்ள ஒரு 1 வீக் டேட்டாஸ் வந்து இங்க ஆன் ப்ரமைஸ்ல வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேட்டா பேஸ், அந்த ரீசெண்ட் டேட்டா பேஸை மட்டும் நம்ம எப்படி வந்து சிங்க் பண்றது? ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் SQL டேட்டா பேஸ்க்கு சொல்றேன். ஓகே, டேட்டா பேஸ்லயும் ப்ரீசீடிங் இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் அது நான் அது நானும் நோட்ஸ் பார்த்து தான் நான் உங்களுக்கு அது ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அது வந்து இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் அது வந்து டேட்டா பேஸ் டீம் எப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்ட்டு. ஸோ ஆனால் இருக்கு. இப்போ டேட்டா பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீசீட் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷன்ஸ், அந்த டேட்டாவை மட்டும் வந்து டெல்டாவை மட்டும் அப்டேட் பண்ண முடியும் டேட்டா பேஸ் லெவலில். பட் இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியல. நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் நான் நெக்ஸ்ட் செஷன்ல வரும்போது நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். பட் அந்த டேட்டா பேஸ் டீம் வந்து பண்றாங்க. அந்த க்ளோன் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து டெல்டா சிங்க் அப்டேட் சொல்லுவாங்க. இது நீங்க இப்படி செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ப்ரீசீடிங் அண்ட் டெல்டா அப்டேட் ஆஃப் டேட்டா பேஸ்ன்னு செக் பண்ணீங்கன்னா அது என்னென்ன டூல்ஸ், என்ன பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க பேசுறீங்க. மைக்ரோசாஃப்ட் சீக்வல்னா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும். ஆரக்கிள் அப்படின்னா அதுக்கு தனியா ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். நாட் ஓன்லி சீக்வல் MariaDB அப்படின்னா அதுக்குமே தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ப்ரீசீடிங் அண்ட் டெல்டா அப்டேட் ஆர் டெல்டா சிங்க்னு கொடுத்தாலே வந்துடும். ஸோ ஹரிஷ், உங்களுடைய பாயிண்ட்டுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து 15 மணி நேரம் நான் சொல்றது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த வீக் டேஸ் ஃபுல்லா ரெப்ளிகேஷன் போயிட்டே இருக்கும். வீக்கெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறும் கட் ஓவர் மட்டும் தான் பண்ணுவோம். கட் ஓவருக்கு வந்து நமக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. நம்ம அந்த டெல்டா சிங்க், அந்த ஃபைனல் சிங்க் மட்டும் முடிச்சுட்டு கட் ஓவர் பண்ணிட்டு போயிடும். அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். பட் ஆக்சுவல் டேட்டா தான் நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும்னு சொன்னேன். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லைங்களா, ஒரே நாள்ல உட்காந்து வந்து நம்ம ரெப்ளிகேஷனும் பண்றோம், சிங்க்கும் ஃபைனல் சிங்க்கும் பண்ணி கட் ஓவர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டெச்சுக்கு உட்காந்துடுறோம். வேற நீங்க ரியல் டைம்ல போனீங்க அப்படின்னா அந்த மைக்ரேஷன் அந்த ரெப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி வந்து வீக் டேஸ்லேயே உங்களுக்கு நான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்ல ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஸோ வீக்கெண்ட்ல வந்து என்னைக்கு நீங்க கட் ஓவர் பண்ண போறீங்களோ அந்த டைம்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டு கட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால அங்க வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்காது. பட் நான் இங்க நம்ம டெஸ்டிங் லேபுக்காக வந்து நிறைய நேரம் உட்காரணும்னு சொல்றேன். நான் அதே வேலையை இங்க பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியாது. இப்ப நான் வீக் டேஸ்ல வந்து ரெப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு இங்க வந்து இதுதாங்க கட் ஓவர் அப்படின்னு சொன்னா யூ ஒன்ட் ஃபீல் தட் இதுதான் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து நம்ம எண்ட் டு எண்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கு அந்த பொறுமை வேணும்னு சொன்னேன். பட் ரியல் டைம்ல போனா நீங்க வெறும் கட் ஓவருக்கு வந்து ஒரு சர்வருக்கு மேக்ஸிமம் வந்து 1 to 2 hours தான் அதிகபட்சம் ஆகும். ஆமா, ஓகே. அது நம்ம நார்மல் டைம் மாதிரி தான் இருக்கு. 15 ஹவர்ஸ் சொல்லும்போது அது புரிஞ்சிச்சு. நீங்க 15 ஹவர்ஸ் சொன்னோன்னே நீங்க அப்படி ரிலேட் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 15 ஹவர்ஸ்னு சொல்றது வந்து நம்ம இங்க பண்றதுக்கு தான் இவ்வளவு டைம் ஆகும். நீங்க ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க நான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்ல வந்து வீக் டேஸ்லயே வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அவங்க. ஸோ ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருந்துட்டு வீக்கெண்ட்ல வந்து ஜஸ்ட் ஃபார் கட் ஓவருக்கு வந்து ஃபைனலா ஒரு சிங்க் போட்டுட்டு கட் ஓவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்ஸ். நம்ம நாளைக்கு அந்த ஹைப்பர்-V மைக்ரேஷன்ஸ் பாப்போம்ல, அட்லீஸ்ட் அந்த பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, நான் இப்ப ஏன்னா ஸ்டார்ட் பண்ணா இது நீங்க கண்டிப்பா ஒரு 5-6 மணி நேரம் ஆயிடும். இப்ப நம்ம இதுவே டைம் ஆயிடுச்சு, 8:45 ஆயிடுச்சு. நம்ம பிரேக்கே இல்லாம கொண்டு போயிட்டோம். பட் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரியல் டிஸ்கஷனோட அது நம்ம காமிக்கணும்ன்றதுக்காக தான் நான் அந்த ஆப்ஷன் டக்குன்னு எடுத்துட்டேன். பட் ஆனா உங்களுக்கு வந்து மற்ற பேட்ச்ல வந்து நான் இது வரைக்கும் ஆப் சர்வீசஸ் மைக்ரேஷனும் காமிச்சது கிடையாது, டேட்டா பேஸ் காமிச்சிருக்கேன். பட் ஆப் சர்வீசஸ் போன பேட்ச்ல இல்ல. ஸோ இந்த தடவை நம்ம வந்து ஆப் சர்வீசஸ் பார்த்துருக்கோம், சர்வர் மைக்ரேஷன் பார்த்துருக்கோம், டேட்டா பேஸ் மைக்ரேஷன் பார்த்துருக்கோம். நான் இப்போ ஆஃப்லைன் இம்போர்ட் ஆப்ஷன் வந்து நான் நாளைக்கு ஆட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சொல்றேன். தென் ஹைப்பர்-Vயும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அது லிங்க் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி VMware அந்த வீடியோ வந்து இருக்கு, அதை நான் எல்லாம் பிங் பண்றேன். ஷூர். நெக்ஸ்ட் வீக்கோட முடியுதா அந்த பேட்ச்? இல்லங்க, இருங்க. நான் ஓகே, குட் क्वेश्चन. நெக்ஸ்ட் வீக் மைக்ரேஷன் கடைசியா நீங்க இல்ல அப்படிதான் இருந்தது. பட் வந்து நான் கண்டெய்னரைசேஷன் போயிட்டு இது வர வேணாம்னு பார்த்தேன். இது ஏன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டெய்னரைசேஷன் பத்தி பேசினா அப்படின்னா சில பேர் சொல்றாங்க இது ரொம்ப நிறைய தலைக்கு மேல விஷயங்கள் நிறைய போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நம்ம வந்து அந்த கண்டெய்னர் வீக்கெண்ட் இருக்கு. கண்டெய்னர்னா அந்த அஜூரோடைய AKS, ACS, ACI அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆமா, இப்போ மைக்ரேஷன் முடிச்சிட்டோம். அந்த இந்த பைசெப் டூல்ல நம்ம பாப்போமா? பைசெப் வந்து பார்க்கலாம். பட் பைசெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து இப்போ தேவைப்படுது. ஓகே, நான் அது வந்து இப்போ நம்ம நம்ம அஜூரோட டெம்ப்ளேட்ஸ் தான் இப்போதைக்கு இந்த எக்ஸாமுக்கு வருது. பட் ஃபியூச்சர்ல அதை ஆட் பண்ண போற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எக்ஸாம் சிலபஸ்ல வந்து பைசெப் அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ஆட் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ பைசெப் வந்து லெட் மீ ட்ரை. பட் அது வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸும் வேணும் அதுக்கு. ஓகே,
ஆக்சுவலி என்னன்னா இப்ப ஜேடி எல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது எல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. பைசப், இந்த டெராஃபார்ம் எல்லாமே கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு டெராஃபார்ம் ஒரு கத்துக்கலாங்க. யோசனையா இருக்கு. டெராஃபார்ம் வந்து நீங்க கத்துக்கலாம். See இது இப்ப வந்து இந்த டூல்ஸ் வந்து 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை நம்ம வந்து டெப்ளாய் பண்றதுக்கு வந்து அஷூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேட்டிவ் ஆப்ஷன் வந்து அஷூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நம்ம ஜேசான் தெரிஞ்சா போதும். அது ரொம்ப சின்ன ஒரு பிளைன் டெக்ஸ்ட் தான் அதுல நம்ம பண்ணிடலாம். இப்ப அப்ளிகேஷன் சைட்ல இருந்து வர டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, parallel line. ஸோ அப்ளிகேஷன் சைட்லேருந்து வர டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு பைத்தான் தெரியும், இல்லை எனக்கு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், அதை வச்சு நான் வந்து ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பைசப், ஏடபிள்யூஎஸோட சிடிகே இதெல்லாம் இப்போ பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அந்த கஸ்டமரை. எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பைத்தானில் நம்ம டெப்ளாய் பண்ணுறோம், ஏன் நம்ம இந்த ரிசோர்ஸஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம பைத்தானை வச்சு டெப்ளாய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த மாதிரி இப்போ இந்த பைசப், ஏடபிள்யூஎஸ் சிடிகே இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கான ரீசன் அது. ஸோ டெவாப்ஸ் டீமோடைய அதுவும் அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வர டீமோடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷனால தான் அது மாறிட்டு வருது. பட் ஓகே தான். இப்போ ஒரு பர்டிகுலர் டூலை யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஃபைல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டிப்ளாய் பண்ணிடலாம், அப்ளிகேஷனை நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம் பைத்தன் கோடை வச்சு. டெராஃபார்ம் வந்து இட் இஸ் கிளவுட் அக்னாஸ்டிக். நீங்க இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து மல்டிபிள் ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹைப்பர் ஸ்கேலர் நான் மீன் பண்றது வந்து அஷ்யூர், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி இவங்கெல்லாம் வந்து கிளவுட் ப்ரொவைடர்ஸ் தான் ஹைப்பர் ஸ்கேலர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல வந்து ஆரக்கிள் கிளவுட்ல டேட்டா பேஸ், அஷூர்ல வந்து ஆப் சர்வர், வெப் சர்வர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா தென் டெராஃபார்ம் வச்சு நீங்க டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தோம். இப்போ ரீப்ரொடெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேட்டா சென்டர் 1ல இருந்து, அதாவது அவைலபிலிட்டி ஜோன் 1ல இருந்து அவைலபிலிட்டி ஜோனுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ அந்த மைக்ரேஷனுக்கு அப்புறம் இல்லை இந்த கட் ஓவருக்கு அப்புறம் டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர் கட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் டீம் வந்து எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, எனக்கு அந்த பிரைமரி சர்வருக்கே நீங்க கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த ரீப்ரொடெக்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபெயில் பேக் பண்ணலாம். ஃபெயில் பேக் அப்படின்னா இப்போ நம்ம திருப்பி பழைய சர்வருக்கே போயிடுவோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக்ரேஷன் எப்படி பண்ணோம், இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல இருந்து இந்த அஷூர் சைட் ரெக்கவரி இன்னொரு லொகேஷனுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணோம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போதைக்கு ஆஃப்ல தான் இருக்கு. இதை நம்ம டீகமிஷன் பண்ணாலும் டீகமிஷன் பண்ணிக்கலாம். இது ஜோன் 1ல இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஜோன் 2க்கு வந்து கொண்டு வந்தோம். இப்போ நம்ம ஃபெயில் ஓவர் பண்ணும்போது நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம இன்னும் ஃபெயில் ஓவர் வந்து இந்த ரிவர்ஸ் ஃபெயில் பேக் எதுவும் பண்ணலை. ஃபெயில் பேக் அப்படின்ற வார்த்தை கிடையாது, ஃபெயில் பேக் பதிலாக நம்ம ரீப்ரொடெக்ட் அப்படின்ற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் போயிட்டு உங்களால் இந்த கஸ்டமைஸ் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த கம்ப்யூட் ஆப்ஷனில் வந்து இந்த எடிட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் ரிசோர்ஸஸை வந்து நான் ரீசைஸ் பண்ணணும், மாற்றணும், டவுன் சைஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 core and 8 GB இருக்கு, எனக்கு அது வேண்டாம் 2 cores and 7 GB வேணும், இல்லை இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் வாட் எவர் ஃபீஸிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது செக் பண்ணிட்டு நீங்க இதுல என்ன சைசிங் உங்களுக்கு இல்லை என்ன பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி ரிசர்வேஷனுக்குள்ள கொண்டு போகணும், கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ண முடியும் கம்ப்யூட்ல. ஸோ கம்ப்யூட், நெட்வொர்க் அண்ட் டிஸ்க் மூணுமே நம்மளால இங்க எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறையவே சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ எஸ்பெஷலி நமக்கு டெஸ்ட் ஃபெயில் ஓவர்ல ஒரு பர்டிகுலர் செட்டிங்ஸ் மாற்றணும். இப்போ வந்து ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங் எனக்கு வேண்டாம், அது டிசேபிள் எனேபிள் பண்ணணும், இல்லை வந்து அந்த இன்டர்ஃபேஸோட நேம் மாற்றணும், இல்லை வேற ஒரு சப்நெட்ல வந்து நம்ம கட் ஓவர் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபெயில் பேக் பண்றதும் பண்ணலாம். இங்க இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் வந்து நீங்க ஸ்டாட்டிக்கா ஏதாவது ஐபி செட் பண்ணணும் அப்படின்னா அது டைனமிக் ஆப்ஷன்ல இருந்து நீங்க ஸ்டாட்டிக்காவும் மாத்தலாம். அடிஷனலா ஐபி அட்ரஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் தட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம டெஸ்டிங்க்குன்னு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம டெஸ்ட் ஃபெயில் ஓவர் நெட்வொர்க் நீங்க செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட கேட்கவே கேட்காது. நம்ம ரிவர்ஸ்ல டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது அந்த டெஸ்ட் நெட்வொர்க்ல விஎம் கிரியேட் பண்ணோம், ஆக்சுவல் சிஸ்டமுக்கு வந்து மைக்ரேட் பண்ணும்போது நம்ம ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்ல வந்து அது இதாகும். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் மெயினா இப்போ இங்க சேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த டார்கெட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அந்த டிஸ்க் நேம் இருக்கு இல்லைங்களா, இது சில டைம் இதுல கான்ஃபிளிக்ட் ஆகுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடிட் பண்ணிட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஆப்ஷன் இருக்கு, இங்க போயிட்டு யூ கேன் சேஞ்ச் இட் அண்ட் சேவ் இட். ஸோ அந்த மாதிரி நமக்கு கம்ப்யூட், நெட்வொர்க் அண்ட் டிஸ்கை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் when you want to do fail back or reprotect. இப்போ டைரக்டா போயிட்டு நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்ணோம். ஸோ இந்த தடவை we can directly go to ஃபெயில் ஓவர். இது வந்து ஃபெயில் ஓவர்னு சொல்றதோட இது வந்து ஃபெயில் பேக். நம்ம வந்து ஜோன் 2ல இருந்து ஜோன் 1க்கு திருப்பி மறுபடியும் கொண்டு போறோம். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் ஆஃப் ஸ்கிப்பிங் த ஃபெயில் ஓவர்
அண்ட் தென் எந்த இதை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய உங்களுக்கு ஆர்டிஓ இருக்கும். எது லேட்டஸ்ட் ஆர்டிஓ வேணுமா, லேட்டஸ்ட் ஆர்டிஓ வேணுமா, இல்லை கஸ்டம் ஆப்ஷனில் போயிட்டு எந்த டேட்டுக்கு. இப்போ சில டைம் சொல்லுவாங்க எனக்கு லாஸ்ட் தேர்ஸ்டே ஆர்பிஓ வந்து கரெக்டாக இருக்கும். அந்த டைமுக்கு நீங்கள் எடுத்த ஸ்னாப்ஷாட்டை வந்து வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுங்க. அந்த ரெக்கவரி பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் டைம், அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்னாப் கிடைச்சிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் நம்ம ஸ்னாப் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அதில் எந்த ஸ்னாப் வேணுமோ நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எது கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஸ்னாப் வேணுமா, ஆப் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை வந்து சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி வேணுமான்றது யூ கேன் சூஸ் வாட் எவர். இல்லை நான் லேட்டஸ்ட்டாக ஆர்பிஓ இருக்கிறதே போதும், இல்லை லேட்டஸ்ட் ஆர்டிஓ போதும் அப்படின்னா யூ கேன் கோ வித் தட். இப்போ நம்ம ஃபெயில் ஓவர் ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது ஃபெயில் பேக் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ ஜோன் 2ல இருக்கிற விஎம் வந்து நமக்கு சோர்ஸ் விஎம் வந்து ஆஃப் பண்ணுமான்னு கேட்குறாங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அது ஷட் டவுன் பண்ணிடலாம். இப்போ ரிவர்ஸ் பண்ணுறோம், நம்ம ஃபெயில் பேக் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோர்ஸ் மெஷின் ஜோன் 2ல இருக்கிறது வந்து ஆஃப் ஆகிட்டு நமக்கு ஜோன் 1ல இருக்க விஎம் வந்து அவைலபிளாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எண்ட் டு எண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஃபெயில் ஓவர் பார்த்தோம், டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பார்த்துட்டோம், ரீப்ரொடெக்டும் பார்த்துட்டோம். ஃபைனலாக இப்போ இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு நம்ம கமிட் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நம்ம வி வில் வெயிட் ஃபார் த reverse protection to happen. கம்ப்ளீட்டாக இதோடைய லாக் எங்கே பார்க்கலாம், we can just go and check here. அந்த பர்டிகுலர் ஃபெயிலோவர் உடைய லாகில் பார்க்கலாம். இல்லை ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு இங்கே நம்ம சைட் ரெக்கவரி ஜாப்ஸில் செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, இப்போ கரண்ட்டாக ஃபெயிலோவர் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம ப்ரீ ரெக்வசைட் செக் முடிஞ்சிச்சு. இப்போ சோர்ஸ் அந்த ஜோன் 2ல இருக்கிற விஎம் வந்து ஷட் டவுன் ஆகிட்டு நமக்கு சின்க்ரோனைசேஷன் நடக்க ஆரம்பிக்கும். லேட்டஸ்ட் சேஞ்சஸ்லாம் சிங்க் ஆனதுக்கப்புறம் ஃபெயில் ஓவர் ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு ரெப்ளிகா விஎம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொசீஜர். கொஞ்ச நேரத்தில் இதை செக் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கட் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் டோட்டலாகவே உங்களுக்கு 4 மினிட்ஸ் அண்ட் 4 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு ஃபெயில் பேக் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் காமிக்கிறாங்க. ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ்லையும் போயிட்டு யூ கேன் வெரிஃபை வெதர் த ஃபெயில் ஓவர் இஸ் கம்ப்ளீட்டட். அதாவது இதில் வந்து ஃபெயில் பேக் இப்போ பாருங்க ஆக்டிவ் லொகேஷன் எங்கே மூவ் ஆயிடுச்சு, ஜோன் 1க்கு வந்து இப்போ சிஸ்டம் வந்து மூவ் ஆயிடுச்சு. இங்கே போயிட்டு இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். முன்னாடி இது ரன்னிங்ல இருந்தது, இப்போ இந்த சிஸ்டம் வந்து ரன்னிங்ல இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இது ரன்னிங்க வந்துருச்சு. இப்போ பாருங்க ஏஎஸ்ஆர்ல இருக்கிறது வந்து ஸ்டாப்ல வந்துச்சு. இப்போ ஜோன் 1ல இருக்கிறது தான் ரன்னிங்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபெயில் பேக் பண்றதும் ஈஸியா பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபைனலா லாஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபெயில் ஓவர் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கமிட் இட். இது இல்லாம ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஏதாவது ரெக்கவரி பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும் இல்ல ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இப்போ எனேபிளா இருக்கும். இல்ல எனக்கு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து நம்ம we were able to migrate from data center 1 to data center, ப்ரீ வேலிடேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால ரெக்கவரி பாயிண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. we are committing it. ஓகே, ஃபைனலா நம்ம எல்லாம் ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. we are good with replication and cut over அப்படின்னு